ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பிக்சர் செய்ய போகிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரெக்கார்டிங்கில் கிடைக்குமா கிடைக்காதான்றது அப்புறம் பார்த்துக்குறோம். ஆ ம், உங்களுக்கு ஷேர் ஆயிடுச்சா? ஆ Yes. ஓகே ஓகே, என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும், கர்சர் தெரியுதா? கர்சர் வரலையே. கர்சர் வரல, பரவாயில்ல, கர்சர் வரட்டி பரவாயில்ல. சி பீச் வந்து ஒரு எல்லோ ஆக்கர் கொடுக்குறோம். ஏன்னா ஏன் என் கர்சர் வர மாட்டேங்குது? Unpin your from your மெயின் ஸ்க்ரீன் வருது. ஓகே, சரி, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே. ஓஹோ, இதுதான் என்னுடைய சரி, இப்போ கர்சர் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, இப்பயும் வரலையே. ஒரு நிமிஷம் இருங்க. என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஆகுது. என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் சரியாக தான். ஓகே, இப்போ கர்சர் தெரியுது. சரியா, இப்போ என்னென்னா பீச் வந்து ஒரு எல்லோ ஆக்கர் பேர்ட்ஸ் எண்ணா வச்சு டைல்யூட், வெரி டைல்யூட் வாட்டர் கலர்ன்றது வந்து நம்ம நேற்று நம்ம அக்ரலிக் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திக்காக பெயிண்ட் எடுத்து வச்சோம். பின்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து தெரியாத லெவலுக்கு திக்காக பெயிண்ட் எடுத்து வச்சோம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை என்னன்னா டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் கலர்னு சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா தான், ஏன்னா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து அந்த லெசனை நான் இப்படி தான் அதை எடுத்துகிட்டு போகிறது. சரியா? அப்போ எவ்வளவு டார்க், இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல டார்க் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரைட், ஓகே, பரவாயில்ல. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் பிளாக் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ப்ரஷியன் ப்ளூவும் விரிடியன் க்ரீனும் பேர்ன் சியானாவும் மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி சில இடங்களில் நல்ல டார்க் இருக்குது. அது பேலாயிட்டு போகுது. அந்த டார்க்காக வைக்கக்கூடிய இடம் கூட தண்ணியாக டிரான்ஸ்பேரண்ட்டாக தான் இருக்கும். டிரான்ஸ்பேரண்ட்டாக டார்க்காக இருக்கும். அக்கா திக்காக பெயிண்ட் வைக்கிறது கிடையாது, ஒப்பேக்காக பெயிண்ட் வைக்கிறது கிடையாது. கீழே வந்து ஒரு பென்சில் ட்ராயிங் போட்டிருந்தோம்னா அந்த பென்சில் ட்ராயிங் ஓரளவுக்கு நமக்கு தெரியுன்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸ்கையை வந்து போதுமான அளவுக்கு நம்ம வந்து வெட் ஆன் வெட் டெக்னிக்லேயே செஞ்சிடும். வெட் ஆன் வெட் டெக்னிக்ன்றது வந்து ஒரு வாட்டர் அப்ளை பண்ணிடுறது, இல்லாட்டி ரொம்ப டைல்யூட்டாக கலர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கலரை வந்து வைக்கிறது. அது மேலே கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருன்ட்டு அது மேலே கலர் தூக்கி வைக்கிறோன்னா அப்படியே அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்கையை வந்து போதுமான அளவுக்கு கூடுமான வரைக்கும் அப்படி தான், அந்த டெக்னிக்கில் தான் செய்வோம். சரியா? அப்போ சில இடங்களில் நமக்கு மிஸ்டி ஃபீலிங் இருக்குது. ஆக்சுவலாக கர்சர் வந்து தெரிய மாட்டேங்குது, என்னென்னு வழக்கில் எனக்கு. ஓகே, வி won't spend our time on that, we don't have much time. அந்த மிஸ்டி விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே நேரத்தில் வந்து நான் இன்னொரு பெயிண்டிங் ஒன்று வச்சுருக்கேன் கையில். சீ ஷோரில் வந்து பீச் இருக்குது, அந்த ஷோரில் வந்து தண்ணி வந்து வேவியாக வந்து சேருது இல்லையா? இடத்துல வேவியாக வந்து சேருது. இங்கே நிறைய மணலாக தெரியுது. நமக்கு வந்து மணல் காட்டணுமா வேணாமான்றது நம்ம அப்புறம் யோசிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து வேவ்ஸ் நிறைய தெரியுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அங்கே தூரத்தில் ஒரு வேவ் ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து அந்த சைடில் இருந்து வேவ் வர்றது வந்து இங்கே தூரத்தில் அடிக்கிற மாதிரி காட்டலாம், நமக்கு தேவையாக இருந்தால். சில வேறு எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த பெயிண்டிங் ஆரம்பிச்சிருவோமா? நான் உங்களுக்கு வந்து ஷேரிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வெளியில் கொண்டு போயிட்டேன்னா இப்போ நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. முதல்ல வந்து டிராயிங் ஒன்று போடுவோம். டிராயிங் வந்து நம்ம எப்படி போடுவோம்?
காம்போசிஷன் நம்ம போன தடவை பேசணும் இல்லையா? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே ஓகே சரியா. அப்போ வந்து இந்த ஒன் தேர்ட் அப்படின்னு வந்துட்டு அந்த இது இருக்குல்ல, அது கோல்டன் டிவிஷன்னு சொல்லுவோம் இல்லையா? கோல்டன் டிவிஷன் 1/16 அதான் பை. 1/16 தான் கிராஜுவல் இன்க்ரீஸை கொண்டு போகிற ஒரு சிஸ்டம். அதுதான் நேச்சருடைய சிஸ்டம். இப்போ ஃப்ளவருடைய ஃப்ளோரல் ஃபார்மேஷன், அதாவது பெட்டல்ஸ் அப்படியே டேர்ன் ஆகிட்டே தானே வரும் இல்லையா? அதே மாதிரி லீவ்ஸும் நம்ம மேலே இருந்து பார்த்தோன்னா இந்த லீவ் ஃபார்மேஷன் வந்து அப்படி டேர்ன் ஆகிட்டே வரும். 1/16 ஒரு 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 ஆங்கிள்லேருந்து இன்னொரு ஆங்கிளுக்கு போயிருக்கிறது எவ்வளவு இருக்கோ அதில் 1/16 தான் அடுத்தது டேர்ன் பண்ணும். அதுக்கு ரீசன்ஸ் நிறையா இருக்குது. அதை நம்ம இப்போதைக்கு அது போனோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஜெக்டை வந்து இதாயிரும். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்யறோம்னா 1/3 எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா? அப்போ என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அந்த இது சரியாக தான் இருக்குது. நான் வந்து இப்படி கையை வச்சுட்டு என்ன செய்கிறேன்றத பாருங்கள். என் விரலை வந்து நான் இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு அப்படி கையை வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல ஒரு கோடு வேணும் எனக்கு. ஒரு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை வச்சு அப்படியே ஒரு கோடு போட்டு விட்டுறேன் நான். லேசாக அது கோணலாக இருக்குது, அதனால லேசாக தான் ஆடி மேலே அப்படி தூக்கிட்டே போயிடுவேன். அப்புறம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிடணும். சரியா? அப்போ வந்து ஹரிசான்டில் வந்து ஒரு கோடு போட்டுறோம். இதை வந்து நம்ம ஹொரைசான் லைன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ என்ன செய்வோம், நம்ம இங்கேருந்து அந்த பீச் வந்து இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கிறோம். சரியா? அங்கேருந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக தெரியறது இருக்குது. பீச் வந்து அங்கேருந்து அப்படி வந்து இறங்குது, இதுக்குள்ளே கடல் போகுது. இப்படி வந்து இறங்குது, பாதி வரைக்கும் வந்து நான் பாதிக்கு மேலே கொண்டு போகிறேன். இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம் நம்ம. சரியா? நல்ல எரேசர் வச்சுருங்க. எரேசரை வந்து க்ளீனாக வச்சுருங்க. லேசாக அழுக்காக இருந்தாலும் என்னென்னா பேண்ட்டில் தொடச்சோன்னா அந்த கொஞ்சம் முரட்டு துணியில், காட்டனில், கூடுமான வரைக்கும் காட்டனில் அப்படின்றதோட ஆக்சுவலாக காட்டனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து காட்டனில் ஜீன்ஸில் தொடச்சானா ரொம்ப க்ளீனாக போகும். இது எரேசர் வந்து க்ளீன் ஆக்கிறத நான் செஞ்சிட்ருக்கேன். எப்படின்னா இது பாருங்க, அழுக்கு இருக்கிறத ஒரு காட்டன் துணி வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துடுறேன். அப்போ எரேசர் வந்து க்ளீனாக இருக்கணும், இல்லாட்டி இங்கே வந்து நமக்கு தகராறு அடிக்கும். எரேஸ் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக எரேஸ் பண்ணணும். எப்படி ஒரு ஒரு இப்போ லேசாக அடிபட்டுறது இல்லையா? நமக்கு நல்லா அடிபட்டுட்டு தான் இருக்கும். அடிபட்டுருது, அப்போ அது மேலே மருந்து தடவுறப்ப அழுத்தி தடவ மாட்டோம், வலிக்கும் இல்லையா? புண்ணாயிருச்சு அது. அப்போ மருந்து அப்ளை பண்ணுறது அப்படி சாஃப்டாக அப்ளை பண்ணாலும் அப்படி தான் எரேஸ் பண்ணணும். யூஸ்வலாக என்ன உதாரணம் சொல்லுவேன்னா, இந்த சின்ன குழந்தைகளுக்கு இப்போ ஆயில் தடவி விடுறோம், சின்ன குழந்தைகளுக்கு ஒரு க்ரீம் தடவி விடுறோம்னா எவ்வளோ சாஃப்டாக தடவி விடாமல் அவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக தடவி விடணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறது. இப்போ வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க நீங்கள் இருக்கீங்க, அதனால் வந்து குழந்தைகளுக்கு தடவி விடுறதுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களே குழந்தைகள் சரியா? அதனால் வந்து இந்த உதாரணத்தை சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து அதான் சொல்லுவேன், அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம க்ரீம் தடவி விடுற மாதிரியோ ஒரு ஒரு க்ளீன் பண்ணுறோம், முகத்தை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சாஃப்டாக க்ளீன் பண்ணுவோம் நம்ம இல்லையா? அந்த மாதிரி அந்த அளவுக்கு அதை வந்து அந்த சாஃப்டாக செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்றது சொல்கிறேன். நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ட்ராயிங் தெரியுதா? ரொம்ப லைட்டாக போடுறேன். ட்ராயிங் தெரியுதா? தெரியுது இல்லையா? ஏன்னா என்னங்க சொல்லுங்க சார். பேப்பர் என்ன பேப்பர் யூஸ் பண்றீங்க, என்ன ஜிஎஸ்எம் பண்றீங்கன்றதையும் சொல்லிடுங்க சார். ஏன்னா அதுவும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியர் ஆயிடும். ஏன்னா ஹேண்ட்மேட் பேப்பர் யூஸ் பண்றோமா? ஓகே, தேங்க்யூ வாட்டர் கலர் தேங்க்யூ சார். என்னன்னா நான் எடுத்து வச்ச மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வரவும் நமக்கு உடனே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா சந்தோஷம் வந்துடுது, இது மறந்துட்டேன். ஆக்சுவலாக எடுத்து வச்சேன் காட்டணும் அப்படின்றது. ஆக்சுவலாக நான் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதுலேருந்து
எனக்கு கமிஷன்லாம் தர்றது கிடையாது. நான் யூஸ் பண்ணுறத பேப்பரை காட்டுறேன், அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து 25% காட்டன்னு சொல்லிட்டு ஒன்று வருது, 75% காட்டன்னு ஒன்று வருது, 100% காட்டன்னு வருது. எவ்வளோக்கெவ்வளோ பர்சன்டேஜ் காட்டன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து காஸ்ட்லியாக போகுது. பேப்பரோடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக ஒரு வித்தியாசம் நமக்கு இருக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் ஆகிறப்ப, ஸ்பெசிஃபிக்காக வர்றப்ப, சில கேலரிஸில் இல்லாட்டி சில பையர்ஸ், நம்மள்கிட்ட பெயிண்டிங் வாங்கக்கூடியவங்க, கலெக்டர்ஸு, எனக்கு பியோர் 100% காட்டன் பேப்பரில் தான் வேணும் வாட்டர் கலர்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறப்ப வந்து நம்ம அப்படி தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து 300 GSM பேப்பர். இங்கே பாருங்கள், A3 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன்னா, A3 300 GSM பேப்பர். பிரஸ்ட்ரோ அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி கேன்சன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கேன்சன் கம்பெனியில் வந்து மாண்ட் வால்னு ஒரு பேப்பர் இருக்குது. 300 GSM மாண்ட் வால்னு ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரும் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. இதை காட்டுறதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பிரஸ்ட்ரோ கம்பெனி வந்து பிரிட்ஜ் அகாடமிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக காசு தரணும். ஆக்சுவலாக வந்து அப்படிலாம் ஃப்ரீ சாம்பிள்ஸ்லாம் கொடுக்கறது வந்து நம்ம கிளைம் பண்ணுறது கிடையாது. சரியா? இல்லை, சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் காட்டுறதா இருந்தால் அந்த கம்பெனிகிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறேன், அதுதான் ப்ரொஃபஷன். சரியா? இது 300 GSM. உங்களுக்கு மேலே வந்து அந்த டெக்ஸ்சர் தெரியுதான்னு நான் தெரியல. எனக்கு ஒரு நிமிஷம், அந்த பேப்பரை வெளியே எடுத்து நான் காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்சர். தெரியுதா உங்களுக்கு? இப்போ டெக்ஸ்சர் தெரியுதா? இல்லை, அவ்வளோதான் தெரியுது. ஒரு அந்த தெரியுது பாருங்க. தெரியுதா டெக்ஸ்சர்? டிப்பில் அதை இது பின்பக்கத்தில் காட்டுறேன், நான் பின்பக்கத்தில் காட்டுறேன். தெரியுதா டெக்ஸ்சர்? ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 300 GSM ஹேண்ட்மேட் பேப்பர் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது நெகட்டிவ். இது நான் வந்து இது ஆக்சுவலாக வந்து சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஐடியா இல்லை. ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணுறதில்ல, நான் தப்பிதான் இருக்குது. ஜென்னு ஒரு பேப்பர் ஒன்று பார்த்தேன், சங்கம் ஜென்னு. நம்ம சம்திங் ஜென்னு இருந்துச்சு, சங்கம்ன்றது எனக்கு ஷூராக தெரியல. அந்த பேப்பர் பார்த்தேன். நான் வந்து இப்போ ட்ராயிங்க்கு போயிட்டு ட்ராயிங் பண்ணிகிட்டே நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா அந்த பேப்பர் என்னன்னா ரொம்ப ஊறுதுமா. அதாவது அந்த பேப்பர் யூஸ் பண்ணாதீங்கன்றேன் நான். ஜென்னுன்ற அந்த பேப்பர் நல்லா இல்லை, ரொம்ப ஊறுது. அவங்களுக்கு எழுதி போடணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாலும் சரி, பேப்பர் நல்லா இல்லை. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறேன் என்னன்னா, இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு அங்கே தூரத்தில், இவ்வளோ தூரத்தோட வந்து தண்ணி முடிச்சிருது. தூரத்தில் கொஞ்சம் ஐலண்ட் மாதிரி ஒரு 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 ஃபார்மேஷன் ஒன்று இருக்கு. அது வந்து தூரத்தில் இருக்கு. லைட்டாக, ஏன் இவ்வளவு லைட்டாக நம்ம டிராயிங் போட வேண்டியிருக்குன்னா, வாட்டர் கலர் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காஞ்சிருது பார்த்தீங்களா? காஞ்சி போனதுக்கப்புறம் என்னன்னா, அந்த பென்சில் டிராயிங் அதுக்கப்புறமும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா எரேஸ் பண்ண முடியாது. பென்சில் டிராயிங் தெரியறது வந்து ஒரு குறையாக வந்து நம்ம சொல்லுவோம் வாட்டர் கலரில். பென்சில் டிராயிங் தெரியக்கூடாது. அப்போ பென்சில் டிராயிங் தெரியாத லெவலுக்கு நம்ம டார்க்காக கலர் வச்சிட்டோம்னா பரவாயில்ல. ஏன் பென்சில் டிராயிங்கை தெரிஞ்சால் அப்புறம் அழிச்சிக்கலாம்ல சார்? பென்சில் டிராயிங்கை வந்து நீங்கள் கலர் வச்சதுக்கப்புறம் அழிக்க முடியாது. அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய கலரில் கொஞ்சம் போல் கம் இருக்கும். சரியா? கொஞ்சம் போல் கம் இருக்கும். அந்த கம்மு வந்து அந்த பென்சில் டிராயிங் மேலே உட்காந்து கலரோட சேர்த்து அந்த கம்மு உட்காந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எரேஸ் பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் எரேஸ் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ எரேஸ் பண்ணி எடுக்க முடியாதுன்னா பென்சில் டிராயிங் தெரியும். பென்சில் டிராயிங் தெரிஞ்சுன்னா அது ஒரு வீக்னஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு ட்ராமா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று செஞ்சுட்ருக்கீங்க, ஒரு பாட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று செஞ்சுட்ருக்கீங்க. யாராச்சும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ப்ராம்ப்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா உங்களுக்கு குறை தானே? இல்லையா? குறை தான்.
அது யூஸ்வலாக வந்து அதை இது பண்ண மாட்டோம், நம்ம ஆசைப்பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த பென்சில் டிராயிங் தெரியாது. அந்த பென்சில் டிராயிங் அதுக்காக அவ்வளோ லைட்டாக போட்டுக்கிருவோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் டார்க்காக போடுறதுல தப்பிதும் கிடையாது, போடுறேன். அவ்வளோதான். இவ்வளோ டார்க் போதும். இப்போ நான் வந்து ஆனால் அக்கறைக்கு பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து எரேஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் வந்து ரொம்ப காஸ்ட்லி பேப்பரில் யோசிச்சு பாருங்கள். ஒரு பேப்பர் வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ வருது அது அந்த பேப்பர்? நான் ரொம்ப பழசு, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இல்லை எக்ஸாக்டாக இப்போ என்ன விலை இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் வாங்கும்போது அந்த பேப்பர் வந்து 225, 5 பேப்பர்ஸ் 250 வச்சுக்கிட்டோன்னா ஒரு பேப்பர் 50 ருபீஸ். ஒரு பேப்பர் வந்து 50 ருபீஸ். ப்ளஸ் ஒன்று ஃப்ரீயாக தந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் 50 ருபீஸ். இப்போ வந்து 65, 70 இருக்கலாம், இல்லாட்டி 50 ருபீஸ் இருந்தாலும் இருக்கலாம். சரியா? அப்போ அவ்வளவு காஸ்ட்லி பேப்பர்னால் ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, இதை வந்து அந்த மேனுஃபேக்சரிங் டெக்னிக் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக். ஜெலட்டின் போடுவாங்க, கம் அரபிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. இது மேலே சில பவுடர்ஸ் போடுவாங்க அந்த ஒயிட் ஆக்கிறதுக்காக. அது போக இதை பல்பாக்கி அப்படின்னா இது கூழ் மாதிரி அரைச்சி கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நிறைய வேலைகள் செஞ்சு அப்புறம்தான் அதை வந்து பேப்பராக ப்ரெஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ அவ்வளவு தூரத்துக்கு வேலை இருக்கிறதுனால அந்த பேப்பரோடைய விலை அவ்வளோ ஜாஸ்தியாகுது. இதில் வந்து கிளிசரின் வாட்டர் கலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கிளிசரின், கம் அரபிக், அது மாதிரி அந்த கம் அரபிக் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஜெலட்டின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் போடுவாங்க. ஒரு அகர்னு சொல்லிட்டு ஒரு செடி, ஒரு கடலில் இருந்து வரக்கூடிய ஒரு செடி. அந்த செடியில் இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த கலரை வந்து அது பிடிக்கும். கலரை பிளாட்டிங் பேப்பர் மாதிரி உறிஞ்சாது, ஆனால் கலர் பிடிக்கணும். ஓரளவுக்கு அந்த கலரை உள்ளே எடுக்கணும், ஃபுல்லாக உறிஞ்சக்கூடாது. அப்போ அந்த இது வந்து மேலாப்பில் ஒரு கோட்டிங் இருக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கோட்டிங் கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராசஸில் வந்து மேலே வந்து அந்த கோட்டிங் இருக்கும். எரேசர் வச்சு ரொம்ப எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த கோட்டிங் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல டார்க்காக கலர் ஓட்டும். இப்போ எனக்கு இந்த பேப்பர் வந்து எவ்வளவு பழசுன்னு தெரியாது. பேப்பர் பழசாக இருந்தாலே ஒட்டும். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்படி பேசிக்கிட்டே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் இல்லையா? அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல வந்து இன்னொரு தென்னை மரம் இருக்குது. நான் அந்த இடத்துல தென்னை மரமாக போடாமல் தென்னை மரமே போட்டுருவோமா? சரி, தென்னை மரமாகவே போட்டுருவோம். சரி, இதை வந்து டிராயிங் எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டிராயிங் எடுக்க முடிந்தால் எடுத்துடுறேன், எடுக்க முடியாட்டி நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிற வேண்டியதுதான். கேமராவை தட்டிட்டேன். ஆமாம், கேமராவை தட்டிட்டேன். ஓகே, இருக்கு. நேற்று ரொம்ப அழகாக ஃபாஸ்ட்டாக போச்சு. அந்த தைரியத்தில் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கும் வேகமாக முடிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். இருங்க பார்க்குறேன். லைட் வந்து கொஞ்சம் தப்பிரமாக இருக்குது. நான் லைட்டை செட் பண்ணிடுறேன். சரி, ஃபோட்டோ எடுக்கும்போது, ஒரு பெயிண்டிங்கை ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோ எடுக்கும்போது 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 4 கார்னரும் நம்ம கேமராவுடைய 4 கார்னர் இருக்குல்ல, இதில் தானே வரும் அது. அந்த 4 கார்னருக்கு பேரலாக இருக்கணும். இது கொஞ்சம் லேசாக விலகி இருக்குது. நான் ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கப்ப
இப்போ வந்து எனக்கு எடுக்கிறதுக்கான வசதி ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஏன்னா காரணம் என்னென்னா, இருங்க ஒரு நிமிஷம். முன்னாடி நான் என்னுடைய ரெக்கார்டிங் கேமராவையும் வச்சுருக்கேன் ஐடியா. நான் தனியாக எந்திரிச்சு நின்று எடுத்தேன் அப்படின்னா அந்த 4 சைடும் பேரலாக இருக்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்வேன். பார்ப்போம் இந்த இது எப்படி வந்துருக்கு. கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. சரியா? அப்போ அந்த கேப் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். அந்த கேப்பு அந்த கேப்பு அந்த கேப்பு அந்த கேப்பு ஈக்குவலாக இருக்கணும். ஓரளவுக்கு டிராயிங் இருக்குது. நான் அதை உங்களுக்கு அப்புறம் சௌந்தர்யா மேமுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சௌந்தர்யா மேம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு சார் கொஞ்சம் இதை ஃபோட்டோ எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தினேன். மேம் நீங்கள் சொன்னால் கூட நல்லா தான் மேம் இருக்கும். லேசாக சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துடுவேன். இப்போ என்னன்னா பீச் வந்து அப்படியே வருது. அப்படியே உள்ளே போயிட்டு பீச் வந்து அப்படியே வந்து இப்படி வந்துடுது. அப்படியே பீச் அப்படியே வந்து அப்படி போகுது. அப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோம். பீச் அப்படியே வருது. அப்படியே வந்து அப்போ முன்னாடி வந்து கொஞ்சம் வேவ்ஸ் வந்து அப்படியே வருது. வேவ்ஸில் வந்து இதோட சேர்த்து எடுத்திருந்தா நல்லாயிருக்கும். சரி, இதை எடுத்துடுறேன் ஒரு ஃபோட்டோ. அப்போ இங்கே வந்து அந்த வேவ் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது இல்லையா? எது கேட்குறதா இருந்தாலும் எங்கிட்ட வந்து சார் இப்போ ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த தப்பிதம் இல்லை. சரியா? கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். ஆனால் நான் என்னோடய அட்டென்ஷனாக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. சரியா? அப்படி வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து வேவ்ஸ் வந்து நமக்கு இங்கே வரப்போகுது. எப்படி வருது? அந்த வேவ்ஸ் வந்து இப்படி இருக்குது. வேவ்ஸ் வந்து இப்படி வருது. அப்படி வருது. அங்கே அப்படி வருது. அங்கே வந்து டர்ன் ஆகுது. அங்கே அப்படி போகும். அப்படி வரும் வேவ்ஸ். அங்கே வேவ்ஸ் அப்படி வரும். அது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் லேசாக காட்டியும் காட்டாமல், பட்டும் படாமலேன்னு சொல்லிட்டு இவர் நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, அது மாதிரி காட்டியும் காட்டாமல் அப்படி விட்டுறலாம். சரியா? ஸ்கைக்கு கூடுமான வரைக்கும் நான் வந்து கோபால்ட் ப்ளூ தான் யூஸ் பண்ணேன். சரியா? நான் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்து கேமல் கலர்ஸ் தான். கேமல் ஆர்டிஸ்ட் குவாலிட்டி வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னென்ன மாதிரி கலர்ஸ் கிடைக்குதோ நான் ஆல்மோஸ்ட் இல்லை, அது ஆல்மோஸ்ட் இன் த சென்ஸ் நல்ல குவாலிட்டி பெயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை சில குவாலிட்டிஸ் வந்து இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு. அப்போ அதை வாங்கி நம்ம பார்க்குறதுல அர்த்தம் இல்லை. இந்தியனாக இருக்கட்டும், இம்போர்ட்டடாக இருக்கட்டும், சில கலர்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணாததுக்கு காரணம் அது ரெப்புடேஷனே கிடையாது. ஆனால் ரெப்புடேஷன் நல்லா இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸும் நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கேமல் கலருக்கு மேலே பெட்டராக இல்லை, கேமல் கலருக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்படி சொல்லுவாங்க யூஸ்வலாக, கேமல் கலரு வந்து மற்ற வேர்ல்டு லெவல் கலருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு. நான் இப்படி மாற்றி சொல்லுவேன். வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து கேமலுக்கு ஈக்குவலாக வருது, பரவாயில்ல அப்படின்ற. ஏட்டா மேம், நம்ம குவாலிட்டியை நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும்போது நம்ம குவாலிட்டி விட்டு கொடுக்கணும். அதனால் கேமல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். வேறு கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. தப்பிதான், எந்த விதமான தப்பிதமும் கிடையாது. உங்களுக்கு அந்த குவாலிட்டி கிடைக்குதான்றதை மாத்திரம் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். சரியா? இப்போ நான் ஸ்கைக்கு வரப்போகிறேன். ஸ்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன், வெட் ஆன் வெட் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 2-3 வகையாக ஸ்கையை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். நான் 2 பெரிய ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, நான் இங்கே ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சுருந்தேன், நேற்று யூஸ் பண்ணேன்னா முந்தா நேற்று யூஸ் பண்ணேன். ஓகே, இருக்கு.
சரி, அப்போ ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறோம். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு சாஃப்ட்டு தான், சாஃப்ட்டு ஒயிட்டாக இருந்தாலுமே சாஃப்டாக இருக்கும். இது கிடையாது, அக்ரலிக்குக்கும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் வந்து எல்லாமே இந்தியன் ப்ரஷஸ் தான். இது ஆக்சுவலாக ஸ்குரில் ஹேர் ப்ரஷ், இது உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப ஏன்னா பேன் பண்ணிட்டாங்க இல்லையா கவர்மெண்ட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின ப்ரஷஸ் அதெல்லாம் இப்போ எனக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அந்த ப்ரஷ்ஷை வந்து வச்சிருக்கிறதே தப்பிதான்ற லெவலுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அது ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நீங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி ப்ரஷஸ் வச்சிருக்கவே முடியும். சரியா, நான் என்ன செய்கிறேன், பேப்பரை வந்து வெட்டாக்குறேன். இப்படி வெட்டாக்கும் போது கூடுமான வரைக்கும் லைட் இப்படி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இங்கேருந்து லைட் வர்ற மாதிரி இருந்தால் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த இடம் வெட்டாக இருக்குது, எந்த இடம் வெட்டாகலான்றது தெரியும். எல்லா இடமும் ஈவனாக வெட்டாகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட நிறுத்திக்கிறேன் நான் இப்போதைக்கு. அந்த இடத்துல நிறுத்திக்கிட்டு ப்ரெஷ்ஷு நம்ம யூஸ் பண்ணுறதும் வெட்டாக இருக்கக்கூடிய இடத்துல ப்ரெஷ் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணணும். மேலாத்தில் அப்படி ஓடணும். ப்ரெஷ்ஷு போட்டு நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னா சிக்கலாக. சரியா, இப்போ எப்படி என்ன மாதிரி க்ளவுஸ் வேணுன்றது வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது தான் பெட்டர். எக்ஸாக்டாக செய்ய முடியாது, எனக்கு தெரியும் இல்லையா, என்ன வெட்டான் வெட்டு வேறு செய்கிறோம். எக்ஸாக்டாக செய்ய முடியாது, ஓரளவுக்கு நம்ம அந்த எஃபெக்டை கொண்டு வரலாம். சரியா, எப்பயுமே கலர் வந்து நம்ம வைக்கிறதோட டார்க் ஆகுன்றது தெரியும் நமக்கு, வைக்கிறதோட லைட் ஆகுன்றது நமக்கு தெரியும். சாரி, வைக்கிறதோட லைட் ஆகுன்றது தெரியும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதோட கொஞ்சம் டார்க்காக தான் வைப்போம். சரியா, கீழே வர வர ஹொரைசானில் வந்து வர வர ஸ்கை வந்து லைட் ஆகிட்டே வரும். சரியா, நம்ம கலர் வைக்கிறப்ப என்ன செய்வோம்னா அந்த வெட்டாக்குறதுக்கு முன்னாடியே கலரை ரெடி பண்ணி வச்சுருவோம். லேசாக கரைச்சி வச்சுருவோம். நம்ம கோபால் புழுவை கோபால் புழு தான் வைப்போம் இல்லையா, அப்போ கோபால் புழுவை கொஞ்சம் கரைச்சி வச்சுருவோம். அந்த கரைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, அது பேர் வந்து வாஷ்னு. அப்போ அந்த வாஷ் வந்து ரெடியாக இருக்கணும். சரியா, வாஷ் வந்து இப்போ என்கிட்ட ரெடியாக இருந்தது. நான் வந்து ரெடியாக இல்லை அப்படின்னாலும் நான் வந்து குயிக்காக செஞ்சிட முடியும். அது எதுக்காக அந்த ப்ராக்டிஸ் கொண்டாடுறாங்கன்னா, வாஷ் ரெடியாக இருந்தால் தான் பேப்பர் காயறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மூத் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்கு, வெட்டான் வெட்டு கொண்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். சரியா, நான் வந்து 2-3 டெக்னிக்ஸ் செய்கிறேன். சில இடங்களில் வந்து தேவைக்கு அதிகமாகவே கலர் வச்சுருக்கேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், துணி எடுத்துக்கிறேன். துணி சுத்தமான துணி தான், அது அப்போ மாற்றிக்கிடுவேன்னா நிறைய நேரங்களில் வந்து இதையே துவைச்சி வேறு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சில துணிகள் நல்லா அப்சார்ப் பண்ணும், சில துணிகள் நல்லா அப்சார்ப் பண்ணாது. நல்லா அப்சார்ப் பண்ணக்கூடிய துணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ துணியை எடுத்து ப்ரஷ்ஷை நல்லா கழுவிட்டு உதறிடுறேன். நல்லா உதறிட்டு துணி மேலே வச்சு ஸ்குவீஸ் பண்ணுறேன். இழுக்கலை, முடியை நான் இழுக்கவில்லை, ஸ்குவீஸ் பண்ணுறேன். ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இன்னும் பேப்பர் வெட்டாக தான் இருக்குது. ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இது வந்து டேம்பாக இருக்குது, ஆனால் வெட்டா இல்லை. இப்போ நான் இது மேலே அந்த ப்ரஷ் அப்படி ஓட்டினேன்னா அங்கே இருக்கக்கூடிய கலர் அது எடுக்குது பாருங்க. எடுக்குதா, இது நான் லேசாக வெட்டாக்கிட்டும் எடுக்கலாம். லேசாக வெட்டாக்கிடுறேன், அதை எடுக்கிறேன், அந்த இடத்துல கலர் எடுக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இது பேப்பரை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. சரியா, வெட்டாக்கிட்டு இப்போ இது என்ன செய்யுது, அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிருது இல்லையா. அப்படி வச்சோன்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாக அப்படியே ட்ரிங்க் பண்ணிடுது. இது என்ன தெரியுமா பேர் இந்த டெக்னிக்கு,
இந்த ப்ரெஷ்ஷை வந்து தேர்ஸ்டி ப்ரெஷ்னுவோம். அதாவது இட் இஸ் ஸோ தேர்ஸ்டி, இட் இஸ் டேக்கிங் அவே த கலர் லைக் தட். இப்போ ஓரளவுக்கு நமக்கு டேம்பாக இருக்கிறப்ப இது செய்யலாம். டேம்பாக இருக்கிறப்ப காய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்னா இந்த கலர்லாம் பூத்து போக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால எப்போ நிறுத்தணுன்றதை பார்த்து நிறுத்திடணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அங்கே கலர் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் வேணும்னா கொஞ்சம் போல் தண்ணி வச்சுருக்கேன், அங்கே டேம்பாக இருந்தது கொஞ்சம் போல் தண்ணி வச்சுருக்கேன், இங்கே கொஞ்சம் ஓரளவு காஞ்சிருச்சு. இந்த இடம் வந்து அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். அதை வந்து மஷ்ரூமிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இதை ஆட் பண்ணுவோம், அப்புறம் ஆட் பண்ணுவோம். சரியா? இப்போ நமக்கு வந்து என்னென்ன இந்த இடத்துல கலரில் வந்துருச்சு. சரி. இப்போ நமக்கு என்னென்னா, நான் வந்து இதை சிக்கு யூஸ் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் போல் க்ரீன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கோபால்ட் ப்ளூவும் கொஞ்சம் போல் சாப் க்ரீனும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கு வர்றப்போ வரும். சரி, இப்போதைக்கு அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம இங்கே எல்லோ ஆக்கரும் பர்ன்சியானா வச்சு அந்த கிரவுண்டை வச்சுருவோம். ஏன்னா நம்ம வெட்டாக இருக்கிற இடத்துல வச்சோம்னா, இப்போ இந்த இடத்துலலாம் வச்சேன் அப்படின்னா அப்படியே உரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? நமக்கு தெரியும், அப்படியே துஷ்டுன்னு வர ஆரம்பிக்கும். அது வர வேண்டாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன செய்வோம், அடுத்த இடத்துக்கு ட்ரையாக இருக்கிற இடத்துக்கு போயிடுவோமா? இது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேலட்டு, இதே லேண்ட்ஸ்கேப்பு, கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன், அதே பேலட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் கலர் வந்து காஞ்சிட்டாலும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம், அதிலிருந்து நூல் வந்து இதில் விழுந்துருக்கு, அதை எடுத்துடணும் இல்லையா? கிறிஸ்மஸுக்கு வெளியில் டெக்கரேஷன் இருக்கலாம், வாட்டர் கலரில் டெக்கரேஷன் இருந்தால் நல்லா இருக்காது. சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு நியூட்ரலாக ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஒரு நியூட்ரலாக ஒரு கலர் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். நமக்கு கலர் பர்ஸ்பெக்டிவ் ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த காலத்தை கலர் பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று வந்து நம்ம டீச்சர்ஸ் சொல்லி தந்தாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா அந்த புக்கில் கலர் பர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தது? நேரில் நம்ம சொல்லி தந்துட்டு இருந்தோம்னா என்ன மேடம், டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறேன், நேரில் சொல்லி தந்துட்டு இருந்தோன்னா அவங்க வந்து கவனிக்கிறாங்களா கவனிக்கலையான்றது நம்ம பார்க்க முடியும். ஆன்லைனில் வந்து கட்டாயமாக பார்க்க முடியாது இல்லையா? அதனால் இப்போ அவங்க ஆமான்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு சொல்கிறாங்களான்றதே தெரியாது நமக்கு. இப்போ அதுலேயே லேசாக கொஞ்சம் போல் ப்ளூஸையும் அப்பப்போ அங்கே வச்சுட்டு வந்துடுறேன். அந்த ஸ்கையோடைய கலர் வர்றது நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து பர்ஸ்பெக்டிவில் ஒன்று தெரியும், தூரத்தில் போக போக கலர் வந்து லைட் ஆகிட்டே போகும். இப்போ இங்கே வச்சுருக்கக்கூடிய கலர் லைட் ஆகிட்டு போகும், லைட் ஆகிட்டே போகும், ப்ளூவும் ஆகிட்டு போகும் இல்லையா? ஞாபகம் இருக்கா நமக்கு அந்த லெசனு? ப்ளூவும் ஆகிட்டு போகும். அப்படின்றப்ப நான் வந்து அப்படியே இப்போ ப்ரெஷ்ஷில் வந்து எனக்கு கலர் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இங்கே வச்சாச்சு இல்லையா, அந்த கலர் குறையிடும். இப்போ அந்த இடத்துல லேசாக கொஞ்சம் போல் ப்ளூவை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து இப்போ மஷ்ரூமிங் ஆகாமல் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். கண்டினியூஸாக கலர் வந்து ஏறிக்கிட்டு போகணும். நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து போர்டை தூக்கி வச்சுருக்கேன், இப்படி தூக்கி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் இங்கே கீழே வந்து சேருது, அதையும் நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில இடங்களில் அது தகராறு அடிச்சிச்சுன்னா டக்குன்னு வேறு ஏதாவது செய்கிறப்ப நான் அதை என்னன்னு சொல்கிறேன். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். சரியா? இப்போ அந்த பீச் போகுது, அப்படியே தூரத்துக்கு போகுது. இங்கெல்லாம் பீச் இருக்கு, அந்த பீச் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுது. சரியா? இப்போ அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு சி வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ அந்த
ட்ரிப் ஆகிறது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியாத லெவலுக்கு நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாகணும். இது காய விடுறது ரொம்ப ஒரு ஆபத்தான காரியம். என்னென்னா அந்த இடம் அப்படியே மஷ்ரூம் ஆகிடும். மஷ்ரூம்ன்றது ஒரு மாதிரி பூத்து போகும். ஆக்சுவலாக ஏதாவது ஒரு இடத்துல ஆகும். ஆறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே நம்ம கலர் வைக்க முடியும் இல்லையா? நமக்கு அது தெரியும், ரொம்ப நல்லா தெரியும் நமக்கு. சீக்கு அப்புறம் வருவோம், ஏன்னா இந்த இடம் காயணும். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்லோவாக கொண்டு வரலாம். அந்த மரத்துல இருந்து அப்படியே கொண்டாந்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த எட்ஜஸ் காய ஆரம்பிச்சிடும். நம்ம கொண்டு வந்து லேசாக மர்ஜ் கூட பண்ணலாம். இப்போ இங்கே காஞ்சிருச்சா காயலையான்றதை நம்ம இப்படி டச் பண்ணி பார்க்கறத விட இப்படி நகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வச்சு அப்படி பார்த்தோம்னா சில்லுன்னு இருக்கும். நீங்கள் வாட்டர் கலர் இப்போ கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில்னஸ் இருக்கும். சில்னஸ் இருந்துச்சுன்னா அது டேம்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் ரிஸ்க் அதை டச் பண்ணுறது. வேற இங்கே நம்ம கலர் கம்மியாக தான் வச்சோம், இங்கேயும் கலர் கம்மியாக தான் வச்சோம். அதனால் வைக்கலாம். நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் எட்ஜு விட போகிறேன். அதனால நான் இங்கேக்கு கலர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வச்சு பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலன்னா சிக்கல் தான். சரியா? வரலன்னா சிக்கல் தானே. இல்லை, வராமல் முயற்சி பண்ணுவோம். நான் டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நீங்கள்லாம் எத்தனையோ பேர் டீச்சர்ஸ் ஆக போகிறீங்க இல்லையா? நான் டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸ் சில நேரங்களில் விடுவேன் நான். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அது சில நேரங்களில் மிஸ்டேக்ஸை வந்து நான் விடுவேன். என்னத்துக்காக விடுவேன்னா, மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா பதறி அடித்து நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். பதறி அடித்து கரெக்ஷன் பண்ணுறப்ப இந்த மிஸ்டேக் இன்னும் இதாக. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் நேரவாக இருக்குது. இந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரவாக இருக்குது. நான் வந்து அந்த நேரம்னஸையும் நான் குறைக்கிறதா இருந்தால் ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, கஷ்டமாகவே இருக்குது. ஆனால் எடுத்து பார்த்தேன், எவ்வளோ பரவாயில்ல. முதல்ல எடுத்ததுக்கு இந்த படம் எவ்வளோ பரவாயில்ல. சரியா? இது ஒரு ஸ்டெப்பு. சிக்கு வந்துடுவோம் நம்ம. ஏன் அந்த மிஸ்டேக்ஸ் விடுவேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லித்தர்றதுக்கு எனக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் அதே கோபால்ட் ப்ளூ தான் இங்கேயும் சிக்கும் வைக்க போகிறேன். ஆனால் இந்த கோபால்ட் ப்ளூவோட கொஞ்சம் போல க்ரீன் மிக்ஸ் பண்ணிடுவேன். சரியா? அது என்ன ப்ளூன்னு சொல்லுவோம். நம்ம கலர் வெயில் செஞ்சுட்டு இருக்கும்போது செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. என்ன சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த ப்ளூயிஷ் க்ரீனு இல்லை, ஞாபகம் இல்லை. சரி, அக்வாமரைன் ப்ளூன்னு சொல்லுவோமா? டர்கோஸ் ப்ளூன்றது வந்து அக்வா ப்ளூ அப்படின்வோம். அக்வா மரைன் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா அக்வா மரைன் ப்ளூன்றது, அக்வான்றது வாட்டர், சரியா? மரைன்றது சி. அப்போ சி வாட்டர் ப்ளூ அப்படின்றதே ஆக்சுவலாக ப்ளூயிஷ் க்ரீனை தான் சொல்லுவோம். ஏன்னா சி வந்து ஒரு ப்ளூயிஷ் க்ரீனாக தான் தெரியும். சரி, அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ டிஸ்டன்ஸ்லேருந்து கொண்டாடுறேன்னா அங்கேருந்து கொண்டாடுறேன். இப்போ நமக்கு பக்கத்தில் வர வர லைட் ஆகிட்டே போகும். ஆனால் என்னன்னா ஹொரைசானில் வந்து எப்படின்னா, அந்த சி ஹொரைசானில் கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். ஆக்சுவலாக டார்க்காக இல்லை, டார்க்காய் தெரியும். அதனால நம்ம டார்க்காக இருக்காதுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சாலுமே அங்கே நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காக தான் போட்டாகணும். போட்டுட்டு எல்லா ஸ்ட்ரோக்கும் நம்ம ஹரிசான்டலாக தான் கொடுத்துட்டு வருவோம். சரி, அப்போ இந்த இடத்துல ஒரு வேவ் இருக்கு அப்படின்னு சார், அந்த பார்ட் மறையுது சார், ஸ்கிரீன்ல தெரியல சார். இல்லை மேம், ஃபுல்லாக தெரியுது மேம். இல்லையே, தெரியுது. நீங்க பண்றது கொஞ்சம் மறையுதே சார். மேம், நீங்கள் ஃபோனை வந்து வெர்டிக்கலாக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிசான்டலாக வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, சாரி சார். ஓகே, சரி.
சரியா? இப்போ வந்து என்னன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக வச்சுட்டு அந்த ஒயிட்ஸ் எல்லாம் விட்டுறோம். இந்த இடத்துலலாம் அலை வருதுன்றது யோசிக்கிறோம் இல்லையா? எல்லாம் ஹரிசாண்டலாக தான் இருக்கணும் ஸ்ட்ரோக்ஸு. அந்த அலையோடைய அலை மாறுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறினாலும் நம்ம அந்த அலையை வந்து இப்படி தான் காட்டுவோம். ஹரிசாண்டலாக தான். ஏன்னா தண்ணி வந்து தரையில் படுத்து தானே இருக்கும். ஒரு ஒரு இதுக்காக வார்த்தைக்காக சொல்கிறேன்னா, தரையில் படுத்து தானே இருக்கும் தண்ணி. தண்ணி நிற்க முடியாதுல்ல தண்ணி. மணல், பாறை இதெல்லாம் நிற்க முடிகிற மாதிரி தண்ணி நிற்க முடியாதுல்ல. அப்போ அது படுத்திருக்கிற மாதிரி தான் காட்டணும். அங்கங்கே ஒயிட் விடுங்க. ஒயிட் வந்து எப்படி எப்படி வருதோ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக நான் வைக்கிறேன். எப்படி எப்படி வருதோ அப்படியே ஒயிட் விடுங்க. எங்கெங்கே வேணாமோ அதெல்லாம் நம்ம அப்புறம் மறைச்சிக்கலாம். வேணுன்றப்ப நம்ம ஒயிட் வந்து வேணுன்றப்ப எப்படி ஒயிட் கொண்டு வர முடியும்? நம்ம தான் ஒயிட் யூஸ் பண்ண மாட்டோமே. ஒயிட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், பிளாக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஒயிட்டும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ், பிளாக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? அப்போ நம்ம வந்து இப்பயே வந்து அந்த ஒயிட்டை விட்டுட்டு செய்கிறது தான் புத்திசாலித்தனம். பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஜாஸ்தி டார்க் வைக்காட்டியும், ஏன்னா பக்கத்தில் ஒயிட் இருந்துச்சுன்னா அப்படின்னா டார்க் அப்படி வைக்க முடியும் இல்லையா? பக்கத்தில் டார்க் வைக்காட்டியும் கான்ட்ராஸ்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன இடத்த நம்ம காட்டுறதா இருந்தாலும் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் போல் க்ரீன்ஸை வந்து சில இடங்களில் வைக்க போகிறேன். சில இடங்களில் க்ரீன்ஸை கொஞ்சம் போல் வைக்க போகிறேன். அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு என்ஹான்ஸ் அழகாக தெரியும் அது பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் போல் இந்த மிஸ்டேக்ஸ் விடுறதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். சில இடங்களில் சரி இந்த இடத்துல இப்படி மிஸ்டேக் விட்டுக்குருவோம், அப்புறம் வந்து இதை இப்படி கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டுறதுக்காக நான் வந்து சில இடங்களில் மிஸ்டேக் விடுவேன். அந்த கரெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு டெக்னிக் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவசரப்பட்டு கரெக்ட் பண்ணக்கூடாது. கரெக்ஷன் வந்து பின்னாடி எல்லாம் கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணுறது பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி விழுந்துருது அப்படின்னா அதை தேர்ஸ்டி ப்ரஷ் வச்சு தேர்ஸ்டி ப்ரஷ் வச்சு தானே எடுப்போம். தேர்ஸ்டி ப்ரஷ் வச்சு எடுத்துடலாம். 7 மணிக்கு ஆரம்பித்தோம், நம்ம 6:30 மணிக்கு ஆரம்பித்தோன்னா 1 ஹவர் ஆயிடுச்சா? 1 ஹவர் ஆக போகுது இல்லையா? இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் முடிச்சுட்டு போயிடுவோமா இன்றைக்கும், நேற்று முடித்த மாதிரி. ஆனால் நேற்று நல்லா தான் ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சிட்டோம் இல்லையா? கொஞ்சம் டார்க் ஆக்கலான்னு பார்க்குறேன். எப்படி வரும்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக வாட்டர் கலரில் வந்து எப்படி வரும்னு தெரியலன்றது உண்மையாகவே சொல்கிறேன் நான். இப்படி வரும்ன்றது வந்து நான் வந்து ஒரு 75% சொல்ல முடியும், 100% சொல்ல முடியாது வாட்டர் கலரில். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அதை கலர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது இம்பார்ட்டண்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம அதை வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டோம். இந்த இடத்துல லேசாக ஒரு வேவ் அடிக்கிற மாதிரி போடலான்னு யோசிச்சேன். அவ்வளோ பாசிபிளாக தெரியல.
இந்த இடத்துல கொஞ்சம் போல் கலர் வெளியில் போயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல கொஞ்சம் போல் கலர் வெளியில் போயிடுச்சு. அதை லேசாக தண்ணி வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதை வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அது தேவையில்லை. நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து எப்பயுமே நான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன், என் டீச்சர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் என்ன ஒன்று சொல்லுவேன்னா, கூடுமான வரைக்கும் 99% வரைக்கும் சொல்லுவேன், ரெஃபரன்ஸ் ஃபோட்டோகிராஃப் வச்சு செய்யுங்க. பெயிண்டிங் வச்சு செய்கிறதா இருந்தால் மாஸ்டர்ஸாக இருக்கும், ஃபேமஸான மாஸ்டர்ஸ். நல்ல சீனியர் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு, அவங்க வந்து உங்களுடைய டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு, இவங்க இதெல்லாம் மாஸ்டர்ஸோடைய பெயிண்டிங்ஸ். அதை காப்பி பண்ணலாம். இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபிலேருந்து காப்பி பண்ணுங்கள், அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நல்ல பெயிண்டிங்ஸ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது இல்லையா? இதெல்லாம் நல்ல பெயிண்டிங், இதெல்லாம் நல்ல பெயிண்டிங் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி தெரியும்? யாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க? அப்படின்றப்ப அப்போ உங்களுடைய ரெஃபரன்ஸ் நல்லா இல்லாட்டி உங்களுடைய ஃபைனல் அவுட்புட்டும் நல்லா இருக்காது இல்லையா? நான் அடுத்த ப்ரெஷ்ஷுக்கு போகிறேன், கொஞ்சம் சின்ன ப்ரெஷ்ஷுக்கு போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மனுஷனாக நடந்துக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ப்ரெஷ்லேயே ஓட்டிகிட்டு இருப்பேன். நான் ஆல்மோஸ்ட் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், அந்த பெரிய ப்ரெஷ் எடுத்து அந்த பெரிய ப்ரெஷ்ஷை தான் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் பண்ணி வெளியே எடுத்து அதை வந்து ஷேப் பண்ணி, ஏன்னா இந்த ப்ரெஷ்ஷு இப்போதைக்கு வேலை பார்க்க போகிறது கிடையாது. திரும்ப வேலை பார்க்குமா என்னன்றது எனக்கு உடனே இந்த பெயிண்டிங்கில் செய்யுமான்னு தெரியாது. அதனால நல்லா செஞ்சு நான் வந்து வேர்ட்டிக்கலாக எடுத்து வச்சுருவேன், இல்லாட்டி கீழே கூட எடுத்து வச்சுருவேன். இப்படியே எடுத்து இப்படி நல்லா ஷார்ப்பாக செஞ்சு அது ப்ரெஷ் எங்கேயும் டச் பண்ணாத லெவலுக்கு எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு தான் நான் அடுத்த கலருக்கு போவேன். சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்த வந்து கொஞ்சம் லேசாக வெட்டாக போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையும் கொஞ்சம் மிஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, தூரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியும், அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்ட்டு இருக்குன்ற மாதிரியும் தெரியுது. அந்த இடத்துல லேசாக தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி எவ்வளவு வைக்கிறேன் அப்படின்றது வந்து ப்ராக்டிஸில் நான் சொல்ல முடியும். இவ்வளவு தண்ணி வைங்க, 40% தண்ணி வைங்க, 55% தண்ணி வைங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. தண்ணி வைங்க, அவ்வளோதான். தண்ணி வச்சுட்டு கலரை வந்து நம்ம ஏற்கனவே கலர் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும் முறைப்படி. வாத்தியாரே தப்பிதம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? இப்போ இங்கெல்லாம் வந்து டிஸ்டன்ஸில் அந்த செடி கொடிகள்லாம் இருக்கிறத வந்து என்ன செய்கிறோம்னா அப்படியே கொண்டு வரோம். அப்படியே கொண்டு வந்து அதெல்லாம் என்ன ஆகுதுன்றதை அப்புறம் பார்ப்போம். சரியா? அதெல்லாம் என்னவா யூஸ் ஆக போகுதுன்றது நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் என்ன செய்கிற, லைட்டும் டார்க்கும் அங்கங்கே மாறி மாறி வர்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே வரேன். தெரியுதா? இப்போ நான் இன்னும் ஒரு ப்ரெஷ்ஷை வெட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டு நான் அந்த எட்ஜஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி விடுவேன். கொஞ்சம் போல் வெட்டாக்கிட்டு அந்த அந்த எட்ஜஸ்லாம் மர்ஜ் பண்ணி விடுறேன். மிஸ்ட் ஃபீலிங் வந்துருச்சா? மிஸ்ட் ஃபீலிங் வந்துச்சா? சொல்ல மாட்டீங்களா யாரும்? எஸ் சார் வந்துச்சு சார். சரி சரி. இல்லை அது அது கொஞ்சமாச்சும் ஒரு சிரிப்பு கிருப்பு அந்த மாதிரி ஒரு கேள்வி இல்லைன்னா ரொம்ப போர் அடிச்சு போயிடுது மேம். அதனால் என்னாச்சும் அதுவும் ஆன்லைனில் ரொம்ப கஷ்டம். சீரியஸாக நம்ம தனியாக உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோன்னா பரவாயில்ல, இன் பர்சன் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோன்னா பரவாயில்ல, தனியாக அப்படி உட்காந்து செஞ்சுட்டு இருக்கும்போது படுபோர் அடிக்குது. சரியா? இப்போ இது காஞ்சிக்கிட்டே வரட்டும். சரியா? காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டோன் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம என்னமாவது செஞ்சோம் அப்படின்னா சிக்கலாயிரும். ஆனாலும் கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது நம்மளால். லைட் இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கிறோமா, இந்த சைடில் இருந்து வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அப்போ இங்கே இன்னும் கொஞ்சம் டார்க் நம்ம வைக்கலாம்.
இந்த இடத்துல என்னன்னா ரொம்ப பிரைட் ஆகுது அது. அந்த இடத்துல லேசாக உடச்சி விட்டுறேன். உடச்சி விட்டு ரைட் இதோட எப்படி இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு லேசாக மிஸ்டி ஃபீலிங் கொடுப்போமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அளவுக்கு மீறி ஆட்டம் போடுற மாதிரி இருந்துடக்கூடாது. லேசாக கொடுப்போம். மிஸ்டி ஃபீலிங் லேசாக கொடுப்போம் அந்த இடத்துல. நல்லா தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு டெக்னிக் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. ப்ரஷில் கலர் கொஞ்சம் போல் இருந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்ல, கொஞ்சம் கிட்டக்கு வந்துருச்சுல. சரியா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ரொம்ப பிரைட் ஆயிடுச்சுன்னா நம்ம டல்ல ஆக்கிக்கலாம். டல்லை வச்சிட்டோன்னா அப்புறம் பிரைட் ஆக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இம்பாசிபிள்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோ ஈஸி இல்லை. சரி, அதனால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரைட்டாக வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவை இல்லாட்டி டல்லாக்கிக்கிறோம். அப்படியே அந்த இடம்லாம் வந்து அங்கே இருக்கிறத விட இங்கே டீட்டெயில் ஜாஸ்தியாகும். ஞாபகம் இருக்கா? பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் என்ன கிரேடில் பார்த்தோம்? 3rd கிரேடில் பார்த்தோமா? பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் கிரேட் 2ல் பார்த்தோம். கிரேட் 2ல் பார்த்ததெல்லாம் மறந்தாச்சு இல்லையா? 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டில் படித்ததெல்லாம் நம்ம வந்து 6th 7th வர்றப்போ மறந்துடுற மாதிரி மறந்தாச்சு. பக்கத்தில் வர கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் ஆகுது, டீட்டெயிலும் ஜாஸ்தி ஆகுது. சரியா, டீட்டெயிலும் ஜாஸ்தி ஆகுது. அப்போ ரொம்ப டீட்டெயில் காட்டிட மாட்டேன். ஏன்னா நமக்கு பக்கத்தில் இங்கே மரங்கள் இருக்கேன், அந்த மரங்களை காட்டணும் அப்படின்னா நம்ம இங்கே டீட்டெயில் எல்லாத்தையும் காட்டிவிட்டோம்னா அப்புறம் இங்கே காட்டுறதுக்கு எதுவும் இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் டீட்டெயில் காட்டிட்டு அப்படியே விட்டுறோம். ரைட், அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நாம் வெட்டாக்கியிருந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு வெட்டாகாததுனால வந்துருச்சு. இப்போ இந்த இடம் கொஞ்சம் தகராறு தான் பண்ணோம். அதனால நான் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி கொண்டு போகிறேன். சரியா, அங்கேருந்து ஆரம்பித்து கொண்டு போகிறேன்னா என்னன்னா, இப்போ கொஞ்சம் போல் எல்லோ க்ரீனோட கொஞ்சம் போல் எல்லோ மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். எல்லோ மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அது என்ன லெசன்? ஹார்மோனியஸ் கலர் ஸ்கீம் லெசன். சரிதானே? எல்லாம் நம்ம பார்த்த லெசன்ஸ் தான், எதுவுமே புதுசு கிடையாது. ஆனால் என்னன்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சிருக்கணும் அதுகளெல்லாம். இப்போ டீட்டெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் பெருசாயிருச்சா? இங்கே வந்து மிஸ்டுக்காக நான் விடலை, இங்கே டார்க் வைக்கிறதுக்காக விடுறேன். சரியா, இங்கே டார்க் எப்படி வைக்க போகிறேன்னா, எதை வச்சு வைக்க போகிறேன்? கொஞ்சம் போல் ப்ரெஷன் ப்ளூ, கொஞ்சம் போல் பேர்ன் சியன்னா, கொஞ்சம் போல் க்ரீன். கொஞ்சம் போல் ப்ரெஷன் ப்ளூ, கொஞ்சம் போல் பேர்ன்ட் சியன்னா, இங்கே இருக்குது பேர்ன் சியன்னா, இங்கே இருக்குது. கொஞ்சம் போல் க்ரீன் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு டார்க் கலர், ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது, தெரியுதா? தண்ணியாக தான் இருக்குது கலர். வச்சுட்டு அது எப்படி மாஜ் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ இங்கே தரைக்கு வர்றப்ப தரையில் ஹரிசாண்டலாக தான் அந்த ஸ்ட்ரோக்ஸ் போகும். அந்த டீட்டெயிலை நம்ம அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடுறோம். இடையில ஒரு க்ரீன் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். அங்கே நம்ம கலர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கலர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கலரை பொறுத்து நம்ம இங்கே வந்து என்ன செய்யணுன்றதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதை நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். அப்புறம் இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். அடுத்ததுக்கு கொஞ்சம் போல் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரியா, இப்போ நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டே போகிறத விட லேசாக மேனிப்புலேட் பண்ணிடுறது பெட்டர்.
இங்கே கொஞ்சம் டார்க்கு கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தி இருக்கலாம் இல்லையா. இப்போ தரையில் வந்து இங்கே என்ன இருக்கோ தரையில் வந்து டார்க்கு ஜாஸ்தி தான் இருக்கும். அங்கே தான் வந்து மேலேருந்து லைட் வரும் இல்லையா. லைட் வந்து ஸ்கைலேருந்து தானே வருது. அப்போ ஸ்கைலேருந்து வருதுன்றப்ப அந்த தரையில் வந்து கட்டாயமாக டார்க் வந்து ஜாஸ்தி இருக்கும். மூணு டோன் வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எப்படி நமக்கு வந்து டைமென்ஷனை பற்றி நம்ம பேசும்போது எல்லாம் அந்த பழைய லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பழைய லெசன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த பழைய லெசன்ஸில் வந்து அவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து எவ்வளவு மெச்சூர் ஆனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது. சரியா. இப்போ என்னன்னா அந்த அந்த கலர்ஸ், வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸை நம்ம கொண்டு வர்றது. இப்போ இந்த இடத்த பிரைட் ஆக்குறதுனால என்ன அட்வான்டேஜ் ஆகுது, இந்த இடம் நல்ல நல்ல முன்னாடி வந்துடுது. இங்கேயும் நம்ம அந்த கலர்ஸை கொண்டு வரலாம். அங்கே வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அது இங்கேயும் கொண்டு வரலான்னு. அப்போ க்ரீன் வைக்கக்கூடிய இடத்துல லைட்டாக வைக்கிறதும் க்ரீனாக தான் இருக்குது, டார்க்காக வைக்கிறதும் க்ரீனாக தான் இருக்குது. இங்கே லைட் க்ரீன் ஆகுது, அங்கே டார்க் க்ரீன் ஆகுது. இப்போ தூரத்தில் போகும்போது க்ரீனை வந்து கொஞ்சம் குறைச்சிடுறோம். இப்போ அந்த அந்த இடத்துல வந்து டார்க் கலர் வைக்க போகிறேன் நான். இந்த இடத்துல டார்க் கலர் வைக்க போகிறேன். டீட்டெயிலையும் குறைச்சிக்கிட்டே வரேன். திடீர்னு வந்து பான்சேனா காலியாக போயிடும். அப்போ தான் கஷ்டமாக இருக்கும். அதாவது கலர் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ கலர் வேணும் அப்படின்னு இருக்கும், அந்த நேரத்தில் பான்சியானா காலியாகும். ப்ரெஷன் ப்ளூ காலியாக ஆரம்பிச்சிச்சு. நான் இங்கேயே ரைட் அதை சொல்ல வந்து அதை பாதியில் நிறுத்திட்டேன். நமக்கு தெரியும் டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு 3 டோன் வேணும் இல்லையா. தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் 3 டோன் வேணும். ஒரு வெரி டார்க், ஒரு மீடியம் டார்க், ஒரு லைட் மினிமம் வேணும். இதை விட ஜாஸ்தி நம்ம வச்சோம்னா இன்னும் டைமென்ஷன் அழகாக க்ரியேட் ஆகிட்டு போகுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எவ்வளவு டைமென்ஷன் வேணும் அப்படின்றது வந்து நம்ம டெட்டர்மின் பண்ணிக்கிறோம் முதல்லையே. நமக்கு தெரியும் இதுக்கு மேலே டைமென்ஷன் நமக்கு இந்த இடத்துக்கு வேணாம், கொடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே டைமென்ஷன் கொடுத்தோன்னா நல்லா இருக்காது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நல்லா இருக்காதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கே. அப்போ டைமென்ஷன் ரொம்ப கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்படி காட்டுறது? டைமென்ஷனை குறைச்சா தான் நம்ம டிஸ்டன்ஸ் காட்ட முடியும். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு இந்த இடத்துக்கு டைமென்ஷன் கொடுக்கலாம்? இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், 3 க்ரீன்ஸ் வச்சுருக்கேன் இங்கே. ஒரு எல்லோவிஷ் க்ரீன், ஒரு ஆலிவ் ஒரு சாப் க்ரீன், ஒரு ப்ளூவும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஹூக்கஸ் க்ரீன்ன்றது மாதிரி ஒரு க்ரீன் ஒன்று வச்சுருக்கேன். சரி, இப்போ டைமென்ஷன் மாதிரி தான் அந்த இடம். இப்போ இந்த இடத்த நம்ம வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நான் இப்போ வந்து அதை மேனிப்புலேட் பண்ணுறதுல உட்கார போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. சரியா, நான் இங்கே போயிட போகிறேன். அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறேன்னா இங்கே இருந்து திரும்ப கொண்டு போகிறேன். அதை நான் அந்த கலர்ஸை அங்கங்கே அப்படி எப்படி கொண்டாந்துடுறேன். ஏன்னா இது நல்ல அருமையான கலராக இருக்குது இந்த கலர். அந்த கலரை நான்
இங்கே நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் ரெப்பிட்டேஷன் ஒன்று நம்ம சொல்லுவோம், பிரின்சிபல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் மறந்துடுச்சுல்ல. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறைய விஷயங்களை மறந்துட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. பிரின்சிபல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் வந்து நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் எனிவே அதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிப்பிட்டேஷன் ஒன்று சொல்லுவோம் இல்லையா. அந்த கலர்ஸ் வந்து திரும்ப திரும்ப அந்த ஃபார்ம்ஸ் ரிப்பீட் ஆகுது, அந்த கலர்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அப்போ அந்த கலர்ஸ் ரிப்பீட் ஆகிறப்ப என்ன வருது, யூனிட்டி வருது. ஞாபகம் இருக்கா, யூனிட்டி, வெரைட்டி. யாருடைய மூஞ்சியும் பார்க்க முடியல, நான் என் பெயிண்டிங்கே பார்த்துட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமான்னு சொல்கிறீங்களா, இது என்ன இது புதுசாக நித்தியம் ஒன்று சொல்கிறீங்க, ஏன்னா மறந்து போச்சுல்ல, நம்ம செஞ்ச எக்ஸாம் எழுதணும் இல்லையா. எவ்வளவு தூரத்துக்கு அதோட எஃபெக்ட் வந்து வெளியில் வருதுன்றதை பாருங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு 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 வேடிக்கை ஒன்று நடக்கும். என்னன்னா, இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து இங்கே லைட் நம்ம பிரைட்டாக கொடுத்தோம் இல்லையா, இங்கே லைட் பிரைட்டாக கொடுக்காம அதை விட டார்க்காக இருக்குமே தவிர அந்த இடத்துல லைட் அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. அந்த இடம் ஷேடோவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு இங்கேருந்து கலரை கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போகிறோம் நம்ம, அப்படி கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போயிட்டு நான் ஏன் அப்படி கொண்டு போகிறேன்னா, அந்த இடத்துல வெட்டாக ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தண்ணி வச்சே அந்த கலரை மேலே கொண்டு போயிடுவேன். செஞ்சுட்டு ஒரு கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ரஷ் ஒன்று எடுக்கிறேன். அப்புறம் லேசாக மேனிப்புலேட் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் என்ன வச்சுக்கணும்னா, நம்ம வந்து ஒரு மரம் செடி கொடி கிரியேட் பண்ணலை சரியா. மரம் செடி கொடியாக கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெயிண்டிங் சரியா. ஒரு பெயிண்டிங் தான் நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பெயிண்டிங்கில் எவ்வளவு கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தான் நம்ம கிரியேட் பண்ண முடியுமே தவிர, அப்படியே மரம் செடி கொடி மாதிரி ஒரு ஒரு இலையாக இருக்கணும், ஒரு ஒரு அந்த 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 இடத்துல அப்படி வரும் அந்த செடி இல்லை, அப்படிலாம் போகிறது கிடையாது. அப்படி போக முடியாது. அப்போ மரம் செடி கொடின்றத வந்து வார்த்தையில் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கோம்னா, அப்போ நடுநிசையாக இருந்துச்சு அப்படின்னா ராத்திரியில் மாத்திரம்தான் அந்த புக்கு படிப்போமா என்ன, இல்லை ராத்திரியில் படித்தா மாத்திரம்தான் அது விளங்குமா என்ன, இல்லை. அவங்க எழுதுறதோடைய அர்த்தத்தை கொண்டு வர்ற வார்த்தைகள், அது மாதிரி நம்ம கொண்டு வர்ற ஸ்ட்ரோக்ஸ் மூலமாக இந்த இடத்துல மரம் செடி கொடி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இலை இருக்குது, அந்த இடத்துல தென்னை மரம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு வேறு புளிய மரமோ ஒரு வேறு ஏதோ ஒரு மரம் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல அழகா வந்துருச்சா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அழகா வந்தாலும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா, இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு முடி வெட்டின மாதிரி இருந்துச்சு. பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு அப்போ தான் வந்து தம்பி வீட்டுக்கு திரும்பி வந்தான்னா தெரியும்ல, அப்படியே சிக்குன்னு முடி வெட்டி விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை உடச்சி விட்டுறதுக்காக நான் என்ன செய்கிறேன், அங்கே கொஞ்சம் டார்க் வைக்கிறேன். சரி வச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறோம், அந்த தென்னை மரத்தை போட்டாகணும் நம்ம. இல்லை, முதல்ல இலையை போட்டுட்டு தென்னை மரத்தை போடுவோம் சரியா.
அது வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ண முடியாது. நான் இதில் விளையாண்டேன் பார்த்தீங்களா, அங்கே கலர்லாம் வச்சு விளையாண்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல விளையாட முடியாது. அதனால கலரை ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போனால் தான் அங்கே வேலை நடக்கும். செஞ்சுட்டு டிப்பை வச்சு அதுக்கு தான் நல்ல ப்ரஷஸ் வேணும். சரியா? அந்த அந்த இடம் தான் சென்டர்னு வச்சுக்கிறோம். வேறு வழியே கிடையாது. அதாவது சில சில இடங்களில் நல்ல டீட்டெயிலிங் காட்டிட்டோம்னு வச்சுக்கங்களேன். காட்டிட்டோம்னா நம்ம டீட்டெயிலிங் காட்ட முடியாத இடங்களில் கூட ஒரு கரெக்டான ஃபீலிங்கில் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு காட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம டீட்டெயிலிங் நல்லா காட்டின மாதிரி அது தெரியும். அதனால இந்த இடத்துல நல்ல டீட்டெயிலிங் காட்டிடுவோம். காட்டிட்டோம்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக விளையாண்டுட்டு போயிடலாம். அப்படி போட்டு வச்சுருவோம். சரியாயிட்டு இனி அடுத்த மரத்துக்கு போகிறேன். இன்னும் கொஞ்சம் போல் அதில் ப்ளூ மிக்ஸ் பண்ணிக்கிறது. இதே கலர் தான். அப்போ பார்க்குறதுக்கு வந்து வேறு வேறு மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக ஹார்மோனியஸ் கலர் ஸ்கீம் தான் வச்சிட்ருக்கோம். சமயத்தை மோனோக்ரோமேட்டிக் கலர் ஸ்கீம் மாதிரி கூட இருக்கும். வின்ஸ்லோ ஹோமர்னு ஒரு ஆர்டிஸ்ட், எல்லோரும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி வச்சுங்க. வின்ஸ்லோ ஹோமர் அவர் பேர். அவருடைய வாட்டர் கலர் எடுத்து பாருங்கள். தென்னை மரம், பனைமரம், கடல், பாறை, ஐயோ வரைஞ்சிருப்பாரு. வாட்டர் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக காயும், தெரியும் இல்லையா? நம்ம அப்படியே ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் நான் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் ப்ளூவும் கொஞ்சம் போல ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சார் அந்த ஆர்டிஸ்ட் நேம் மறுபடியும் சொல்லுங்க சார். வின்ஸ்லோ ஹோமர். WINSLOW. வின்ஸ்லோ ஹோமர். HOMER. தேங்க்யூ சார். வெல்கம். அப்படியே அந்த மரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்தில் போக போக லைட் ஆகிட்டே போகுது. கொஞ்சம் ப்ளூ ஆகிட்டே போகுது. ஏன் முதல்ல வந்து நான் இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா, ப்ரௌனை போட்டுட்டோன்னா ப்ரௌனுக்கு மேலே வந்து இந்த க்ரீன் வந்து இவ்வளோ லைட்டாக வைக்கிறது வந்து அந்த ப்ரௌனு மறையாது. இப்போ இந்த இலை மறைச்சதை காட்டிட்டு போயிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு ஒரு டோன் வந்து நம்ம வைக்கலாம். என்ன பிள்ளைது நீச்சு தனியா? சரியா? இப்போ நான் வந்து கொஞ்சம் ப்ரௌனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி அந்த மரத்துக்கு, அந்த ஆக்சுவலாக இது வந்து ஒரு மரம் கிடையாது இல்லையா, ஒரு புல் தான் அது. ஒரு பெரிய சைஸ் புல். மரத்துக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் என்னென்னா, மரத்துக்கு வந்து
மரத்துக்கு ஸ்ட்ரென்த் வந்து உள்ள இருக்கும். புல்லுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து வெளியில் இருக்கும். தெரியும் இல்லையா? அது நமக்கு தெரியும், நம்ம சயின்ஸில் படித்தது தானே இது. அப்படியே புள்ளி வச்சோம் அப்படின்னா சில இடங்களில் டெக்ஸ்சர் கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காது. ஆனாலும் நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த புள்ளியை வச்சு விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் திக்காகவே போயிடுச்சு இது ப்ரஷ் ஸ்ட்ரோக். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரஷ் ஸ்ட்ரோக் எடுத்துடுறேன். இப்போ அது அவசரமாக ஏன் எடுக்கிறேன்னா, உடனே எடுத்தோன்னா எடுத்துடலாம். அந்த இடம் டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் அதை எரேசர் வச்சு டச் பண்ணி எடுத்துடலாம் அதை. சரியா? ப்ரஷ்ஷு நான் இன்னும் கொஞ்சம் சின்ன ப்ரஷ் எடுத்துருக்கணும். இன்னும் கூட புத்தி வரல பாருங்க. சின்ன ப்ரஷ் எடுப்போம்னு சொல்லிட்டு திரும்பியும் அதே பெரிய ப்ரஷ் தான் எடுத்துட்டு. சரியா? இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. இந்த இடம் நம்ம வச்சதை விட கொஞ்சம் லைட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க்கு நம்ம காட்டலாம். அது காட்டாமல் இருக்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்குறோம். சரியா? இப்போ நம்ம வந்து அதில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நான் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன். பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். தப்பிதமாக ஒரு பெயிண்டிங் நடந்துட்டாலுமே கூட அதுவும் வந்து வேஸ்ட்டு கிடையாது. நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான். சரியா? நான் இப்போ இதுக்கு வந்து லேசாக ஒரு லேசாக அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ காட்டிட்டு ரைட் சைடில் வைக்கிறேன். லெஃப்டில் இருந்து நமக்கு லைட் வருது இல்லையா? ரைட் சைட்ஸில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேடோ வைக்கிறேன். சரியா? கீழே வர்றப்ப இன்னும் கொஞ்சம் டைல்யூட் ஆக்கிக்கிட்டு கொஞ்சம் 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 ஷேடோ வைக்கிறேன். அந்த மிஸ்ட்டுக்குள்ளேயும் தெரியும் இல்லையா? மிஸ்ட்டுன்றப்ப தெரியும். அப்போ கொஞ்சம் லைட்டராக அப்படி வச்சு விட்டோன்னா என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு டீட்டெயில் இருக்கோ அவ்வளோக்கோள பெயிண்டிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெயிண்டிங்கை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோக்களவு டீட்டெயில் இருக்கோ அவ்வளோக்கோள வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணோம் அந்த பெயிண்டிங். சரியா? அப்போ நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து எங்கே வைக்கணுமோ கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வைக்காட்டி டீட்டெயில் வந்து தப்பிதமாயிடும். ஆனால் டீட்டெயிலை பற்றி இன்னும் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டீட்டெயில் இஸ் அ லக்ஸரி ஆஃப் அ மாஸ்டர்னுவாங்க. மாஸ்டர்லினஸ் எதில் வருது? ட்ராயிங்கில் வருது. அப்போ ட்ராயிங் நல்லா போட்டதுக்கு அப்புறம் தான் டீட்டெயிலிங்கை பற்றி நம்ம யோசிக்கணும். ட்ராயிங் நல்லா கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலிங்க்கு போனோம்னா நமக்கு மாஸ்டர்லி ஒர்க்காக இருக்கும். சரியா? அப்போ அவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயிலிங் பண்ணி ஆகணும். அவ்வளோ தூரத்துக்கு அதில் கேர்ஃபுல்லாக இருந்தாகணும். இப்போ ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வச்சாலே அது டார்க்காக ஆரம்பிச்சிடும். சரியா? இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி வச்சுருக்கோம்ல அதே லேயர் தான் வைக்கிறேன் நான். அங்கங்கே ஒன்றுமே செய்யாமல் நான் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னா, நான் வந்து ஆக்சுவல் மரம் செடி கொடிகளோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கும். சமயத்தில் நான் வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிடுவோம். ராமச்சந்திரன் சார் எடுப்பார், எனக்கு கொடுப்பாரு, நான் எடுப்பேன், அவருக்கு கொடுப்பேன். இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிடுவோம். அதுகளை எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா
அதுகளை எடுத்து வச்சு பார்த்தோன்னா இங்கே மிஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு அப்படி இருக்குது. சரியா? அதுகளை எடுத்து வச்சு பார்த்தோன்னா அதில் என்ன டீட்டெயில் வருதோ அதை காப்பி பண்ணி பார்க்குறது நாங்கள். அந்த காப்பி பண்ணி பார்த்து தான் எங்களுக்கு வந்து சரி இந்த இடத்துல இப்படி தான் வரும் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது. இப்போ இது இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸை வச்சு தான் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் ரெஃபரன்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இது வாட்டர் கலர் தான், இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் விஷயம் கிடையாது இல்லையா? வாட்டர் கலர் தான் இது. நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ டீட்டெயிலிங் நிறையா இருக்கணும். எங்கே கிட்டக்க வர டீட்டெயிலிங் ஜாஸ்தி இருக்கும். அப்போ கிட்டக்க வர எங்கெல்லாம் நம்ம டீட்டெயிலிங் கொடுக்கலாம், என்ன மாதிரி டீட்டெயிலிங் கொடுக்கணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் வந்து டீட்டெயிலிங்கை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கிட்டக்க வர்ற நம்ம டார்க் கொண்டு போக ஏரியாவை குறைச்சிக்கிட்டே போகும். நம்ம அப்சல்யூட் டார்க் ஏரியான்னு சொல்லிட்டு சில பெயிண்டிங்கில் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் அதே செடி டார்க் ஆகிட்டு போகுதுன்னா இப்போ டார்க் வந்து நான் அங்கங்கே தான் வைப்பேன். டைமென்ஷன் வருதா? என்னது? 4வது டோன் 5வது டோன், 3வது டோன்லேருந்து 3 டோன் வச்சிட்டோம். 3 டோன் வச்சதுக்கப்புறம் 4வது டோன் 5வது டோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நம்ம வைக்கிறப்ப டைமென்ஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆகுதா? ஆகுது. எல்லாரும் தலையாட்டினீங்களா இல்லையா? தெரியுது சார், நல்லா இருக்கு சார். இல்லை, ஸ்டூடெண்ட்ஸோட சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. இல்லாட்டி தூங்கிடுவாங்க அவங்கெல்லாம். இப்போ நமக்கு வந்து என்னன்னா இங்கே வந்து டீட்டெயிலிங்க்கு போகிறோம். அங்கே நம்ம முதல்ல வச்ச லைட் வந்து ஓரளவுக்கு இருந்து தான் தீரும் இல்லையா? அந்த லைட் காணாம போயிடுமா என்ன? அந்த லைட் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும். நம்ம அந்த லைட்டோட சேர்த்து கொஞ்சம் குறைச்சலான ஏரியாவை டார்க் ஆக்குறோம். இங்கே ரொம்ப ஜாஸ்தி நம்ம டீட்டெயில் டார்க் கொண்டு போயிடக்கூடாது, ஏன்னா மேலே மரத்துக்கு மேலே போயிடுச்சு. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் சீயும் அந்த பீச்சும் அதுவும் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஏரியாவாக இருக்குது. அப்போ இம்பார்ட்டண்ட் ஏரியாவில் இருந்து மற்ற ஏரியாவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனை வெளியே இழுத்துட்டு போகாதபடி பார்த்துக்கிறணும் நம்ம. ரொம்ப இங்கே டீட்டெயிலிங் கொடுத்தோம்னா அதனால கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம் இங்கே. இங்கே இந்த சைடில் ஒரு சும்மா 4 கோடு அதை அப்படி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மரத்தோடைய அந்த ட்ரங்க் இல்லையா, ஆக்சுவலாக வந்து அதுக்கு ட்ரங்க்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு பார்க்கு மேலாப்பில் இருக்கக்கூடிய தோல் இல்லைம்மா,
இந்த தென்னை மரத்தோடைய ஸ்டெம்முன்ற மாதிரி வச்சுக்கிறோமே, ஸ்டெம்முன்ற மாதிரி ஒரு வேர்டு ஒன்று உண்டு. ட்ரங்க் தான் சார். ட்ரங்க் தான்றீங்களா? ஆமா சார். ஆ ஆ, அது 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 வந்து அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில் இங்கே காட்டிட்டோன்னா, ரொம்ப காட்ட வேண்டாம். தூரத்தில் போகப்போ நம்ம காட்டாமல் போனோம்னா டிஸ்டன்ஸ் போகுதுன்ற வந்து அந்த கதை சொல்லிட்டு வரும்போது ஆ, சொல்லலாம், வெகு தூரத்தில், கண்ணு கெட்டாத தூரத்தில் ஒரு சிறு புள்ளி போல தோற்றமளித்தது. அந்த காற்று வெளிச்சத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு தூசி பறந்து போனது அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம உட்காந்து இங்கே உட்காந்து வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னமோ டெசர்ட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் இல்லையா? அந்த ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இங்கே டீட்டெயிலிங்கை ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது. வெயில் அடித்து கொண்டு இருந்தது, மேலே இருந்து இது வந்து காக்கா பறந்து அல்ல, எவ்வளவு டீட்டெயிலிங் இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கணும். சரியா? இப்போ வந்து அந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு எடுக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா திடீர்னு இந்த இடத்துல கலர் வச்சுக்கிட்டே தான் இருந்தது. எவ்வளோ நேரம் இருக்கு இன்னும்? 8 மணி ஆகுது. 8:30 மணி வரைக்கும் உண்டு இல்லையா? நமக்கு 8:02 ஆகுது. வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? இல்லையா? இல்லை. சரி 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 சரி. இல்லை, அது ஒரு வசதி இல்லை. ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் ப்ரைவேட் கிளாஸஸ் எடுக்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். நான் சில சில ஃப்ரெண்ட்ஸோடைய சில்ட்ரனுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்பேன். அது எப்படி இருக்கும்னா, ஒரு நம்மளுடைய டைமுக்கு, இந்தியன் டைமுக்கு வந்து ஒரு 7-8 மணி இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அமெரிக்காவில் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு 7:30 மணி 8 மணி ஆகும். அப்போ அந்த சின்ன சின்ன பிள்ளைகளா பசிக்க ஆரம்பிச்சிடும் அதுகளுக்கு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கு உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்குங்க. அதனால எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து நான் பாட்டுக்கு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பழக்கமான ஒரு காரியம் தான். இப்போ நம்ம இந்த மரத்தை வரைஞ்சதுனால, இந்த மரத்தை அவ்வளோ பெருசாக வரைஞ்சதுனால, இந்த இடத்துல இருக்கக்கூடிய செடிகள் வந்து இதெல்லாம் மரம் கிடையாது, புதர். பீச்சை ஒட்டி அந்த இருக்கக்கூடிய புதர் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? எஸ் சார். ஸ்கேல் வந்து கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ தூரத்தில் போக போக நம்ம டீட்டெயிலை கம்மி பண்ணிட்டே போகிறோம். டீட்டெயிலிங் காட்டி தான் ஆகணும், ஆனால் கம்மி பண்ணிகிட்டே போகிறோம். டீட்டெயிலிங் கம்மி பண்ணிட்டே போகிறோம். யாராவது அதை கவனித்து பார்த்தாங்கன்னா, ஓ செஞ்சுருக்காங்க, அந்த இடத்துல டீட்டெயிலிங் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியணும். லேசாக அப்படின்னு வச்சு விட்டோம்னா இருக்கு இல்லை. வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்கும், இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு. சரியா? போயிடுச்சு, அவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. இந்த இடம் ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்துருச்சா? இப்போ வேவ்ஸுக்கு போயிடுவோமா? நான் வேவ்ஸுக்கு வந்து இப்போ தரையை லேசாக போட்டு போகணுமா? வேவ்ஸுக்கு போயிடும். சொல்லுங்கள், யாரோ என்னமோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது இல்லையா? இல்லை. சரி. இப்போ வேவ்ஸ் வந்து யூஸ்வலாக என்ன செய்வோன்னா, நான் வந்து அடுத்த இந்த இந்த பிளேட்டை எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் தான் அந்த க்ரீனும் ப்ளூவும் வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் இதில் வந்து பான்ஸை நான் அங்கங்கே அப்பப்போ கொண்டாடுவேன். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் க்ரீனிஷ் ப்ளூ தான் எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? அந்த அந்த க்ரீனிஷ் ப்ளூ தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸுக்கு கீழே வந்து என்ன செய்கிறேன், அங்கே வந்து
ஒரு ஷேடோ வைக்கிறேன். லைட் இங்கேருந்து வருது இல்லையா, அதனால ஷேடோ வந்து அப்படி தான் இருக்கும். தூரத்தில் போக லைட் ஆகிட்டே போகும் இல்லையா. இப்போ இன்னொரு ப்ரஷ் வச்சு அதை அப்படியே லைட் ஆக்கி விட்டுறது. கீழே வர்றப்ப அது லைட் ஆயிடும். அங்கே அந்த இடம்லாம் உடஞ்சிருக்கு. அந்த சர்ஃப்னு தானே சொல்லுவோம் அதை. அந்த அந்த நுரையை வந்து சர்ஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்ஃப் வந்து உடஞ்சிருக்கு. அப்படி வந்துருச்சு. நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஒரு லேசாக லீஃப் இதோடைய ஃபீலிங் வந்துருச்சா. இப்போ என்ன செய்கிறோம், பின்பக்கத்தில் வந்து என்ன செய்கிறோம், இங்கேருந்து அந்த வேவ்ஸ் வந்து இந்த ஒயிட்டை வந்து கொஞ்சம் டார்க்காக காட்டுது, கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக காட்டுது. எங்கே அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வச்சோம்னா அந்த இடம் மேடாக இருக்கிற மாதிரியும், அதுக்கு பின்னாடி மேடாக இருக்கிற மாதிரியும், அந்த லீஃப் வந்து அந்த வேவ் வந்து கீழே விழுகிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் வருது. ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போக போக நம்ம இது சிறுசாக்கிக்கிட்டே போகிறது வந்து புத்திசாலித்தனம். சரியா. சிறுசாக்கிட்டே போகிறதும் லைட் ஆக்கிட்டே போகிறதும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் அது. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம படித்த பாடம் அது. கான்ட்ராஸ்ட் வந்து எப்படி வேலை பார்க்குது இதில் பெர்ஸ்பெக்டிவில் அப்படின்றது தெரியும். இதுக்காகத்தான் லியோனார்டோ டாவின்சி சொல்லுவாப்புல, பெர்ஸ்பெக்டிவ் தெரியாமல் பெயிண்டிங்குள்ளே உள்ள நுழையிற ஆள் துடுப்பு இல்லாமல், துடுப்புன்றதை விட அந்த ரடர் என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த அப்படி திருப்புறதுக்கு யூஸ் பண்ணுவோமே போட்டில், சுக்கான்னு சொல்லுவோம் அதை. சுக்கான் இல்லாமல் கடலுக்குள்ளே வந்து போட்டிங் போனதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வர அவர் பயங்கரமாக சொல்கிறார். அவர் அதாவது நடுங்கக்கூடிய லெவலுக்கு இருக்குது. அதாவது கட்டாமல் சாவு தான் நமக்கு. படம் வந்து அவ்வளோ கேவலமாக போயிடும் உனக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் தெரியலன்னா அப்படின்றார் அவர். அப்போ பெர்ஸ்பெக்டிவ்ன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியன்றார் அவர். இது எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவு இதில் வந்து எஃபெக்ட் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அக்கா செஞ்சுக்கிட்டேவா இருக்க முடியும், இல்லை எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, எவ்வளோ தூரத்துக்கு மினிமம் செஞ்சால் ரைட் இந்த எஃபெக்ட் வந்துருச்சு, அப்போ இதை அப்படியே நிறுத்திக்கிடுவோம் அப்படின்ற நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நிறுத்திடணும். நான் இந்த இடத்த என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன்.
அவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயில் செய்ய வேண்டியிருக்கு. ஏன் சார் இப்போ இந்த இதை போய் அலையை போய் அப்படி செய்யணுமா? பின்ன வேறு என்னத்தை தான் செய்கிறது? அதுக்கு தானே நம்ம பெயிண்டிங்கை ஆரம்பித்தோம். ஒரு கடல் வேணும், இந்த கடலில் அலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ அலையை ஏன் இவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயிலிங் செஞ்சுருக்கோம்? இல்லை, செஞ்சால் தான் வரும் படம். படம் அப்போ தான் வரும். பக்கத்தில் கான்ட்ராஸ்ட் ஜாஸ்தியும், தூரத்தில் போக போக கான்ட்ராஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். அது தெரியும் இல்லையா நமக்கு? இந்த இடத்துலலாம் இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம ரொம்ப அது ஆப்வியஸாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா என்ன மாற்றம் செய்யலாம். இல்லாட்டி நம்ம வந்து அதை அப்படியே விடுறது ரொம்ப பெட்டர். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை புரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த இடத்துல நம்ம அப்படி கொண்டாட போகிறோம். அப்போ அங்கே அவ்வளவு டார்க் வச்சா தான் அப்படி கொண்டாடும் போது அது லைட் ஆகும். அப்படின்ட்டு அப்படி போக ஆரம்பிச்சிருது. ஹரிசான்டலாக தான் எது இருந்தாலும். இப்போ வேவ்ஸ் வந்து எந்திரிச்சு நிற்கிது இல்லையா? நம்ம வந்து தண்ணி நிற்காதுன்னு சொல்லிட்டு சொன்னோம். ரேர் அக்கேஷன்ஸில் வந்து அந்த வேவ்ஸில் அந்த மாதிரி ரேர் அக்கேஷன்ஸில் தண்ணி வந்து இப்படி நின்றுது. அப்போ அந்த நிற்கிறப்ப மாத்திரம்தான் அந்த தண்ணி அப்படி காட்ட முடியுமே தவிர எல்லா நேரத்துலையும் அந்த தண்ணி அப்படி காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் லேசாக சஜஸ்ட் பண்ணி விடுறோம். அது வந்து என்ன வேலை பார்க்கணுமோ அது வேலையை பார்த்துக்கிறோம். சரியா? ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்புறம் குறைச்சிக்கலாம். சரியா? குறைக்கிறது எப்படின்றத நான் செஞ்சு காட்டுறேன். அப்போ இங்கேருந்து அப்படி வருது, அங்கேருந்து அப்படி வருது, அங்கேருந்து பின்னாடி இருந்து கோடு வருது மேலே. அந்த அந்த அலை வந்து அப்படி அடித்து விழுந்துக்கிட்டு இருக்குதான். அப்படியே அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோடு கோடாக காட்டி இந்த ஜெயில் கைதிகளுக்கு டிஷர்ட் இது போட்டிருப்பாங்களே, அந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்களே, அப்படி காட்டாமல் கொஞ்சம் 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 காட்டிட்டு விட்டுறது. பக்கத்தில் வர்றப்ப டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அப்படியே போக போக டீட்டெயில் வந்து குறைஞ்சிருது. திடீர்னு ரொம்ப சத்தம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. நான் சத்தம் போடாமல் இருந்துருவேன்.
இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுதாயா? கொஞ்சம் குறைக்கலாம் அந்த இடத்துல எல்லாம். அப்படி தான் குறைக்கிறது. அப்படியே வச்சு கலர் வந்து அந்த இடத்துல ஏற்றிடுவது. கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம் இல்லை? பாட்டு கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுக்குங்க. என் வீட்டம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியில் பார்த்தா அந்த சினிமா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, யாரோ வந்து என்னமோ சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன என்னது? பின்னாடி பாட்டு கேட்டுக்கிட்டு யாரோ இருக்காங்க. சமையல் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஓஹோ, அந்த பின்னாடி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சமையல் சமையல் ஓகே பண்ணுறது பேக்ரவுண்ட் மியூசிக் அதை போட்டு விட்டுருப்பான். ஓகே ஓகே. எப்படி உப்புமா செய்கிறதுன்றத வந்து தில்லுமே தில்லு மில்லு கயான்ட்டு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்லையா, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு இல்லையா? அப்படியே போகிற மாதிரி கொஞ்சம் மேல எழுந்திருந்தது, அழகா இருக்கு. நம்ம உட்காந்துருச்சு. ஆமாம், சரியா? இப்போ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்துருச்சு. க்ளவுடோட எஃபெக்ட் எவ்வளோ தூரத்துக்கு அழகாக உட்காந்துருச்சுன்றதையும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல இன்னொரு ப்ரெஷ்ஷு, கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். சின்ன சைஸ் ப்ரெஷ்ஷை எடுக்காட்டி அப்புறம் வருத்தப்படுவோம். கலர் வைக்கிறப்ப அது தகராறு பண்ணி, ஆஹா சின்ன சைஸ் ப்ரெஷ் எடுத்துருக்கணும் அப்படின்னு தோணும். அதனால் இப்போயே சின்ன சைஸ் ப்ரெஷ் எடுத்துருவோம். இந்த கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் அதோட கொஞ்சம் சின்னது. என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல நுரை வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த நுரைக்கும் ஒரு லைட் அண்ட் ஷேட் இருக்கும் இல்லையா? நுரை கொஞ்சம் திக்காக தானே இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள் என்ன ஆகுதுன்றது பாருங்கள். இந்த சைடு மொத்தம் தான் இருக்கும். நுரை மேலே எந்திரிச்சு நிற்கிறதுனால அந்த சைடு தெரியாது. லேசாக தெரிகிற மாதிரி வேணால் காட்டலாம். அப்படி அந்த இடத்துல போகுது அப்படின்றத காட்டலாம். இப்போ இந்த சைடில் காட்டலாம், நல்லாவே காட்டலாம். அந்த சைடில், இந்த சைடில் ஜாஸ்தி காட்டுறது இல்லை. லேசாக 1-2 புள்ளி வைக்கலாம். வேணும்னா நம்ம வந்து அந்த ஒயிட்டை காட்டணும்னு ஆசைப்பட்டோம்னா, அந்த இடத்துல அந்த வேவ்ஸ் வந்தது தண்ணி அந்த இடத்துல வந்து ஈரமாக்கியிருக்கு தரைய அப்படின்னு அந்த பீச் சாண்ட் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி காட்டலாம். அவ்வளோதான் காட்டணும். அப்போ இதுவும் என்ன ஆகும், தூரத்தில் போக போக சிறுசாயிட்டே போகும், டல் ஆகிட்டே போகும், இல்லை லைட் ஆகிட்டே போகும். பர்ஸ்பெக்டிவ் எவ்வளோ தூரத்துக்கு காட்டணுமோ நம்ம காட்டிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். ரைட், அப்படியே போயிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் மணலில் நடமாட்டம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு, இங்கேருந்து ஷேடோ வரும். லைட் இங்கேருந்து வர்றதுனால இங்கேருந்து ஷேடோ வரும். இப்போ வந்து என்னென்னா, ரொம்ப டீட்டெயில்டாக போகல. நான் போகலான்னு யோசித்தேன். ரொம்ப டீட்டெயில்டாக போனோன்னா நமக்கு டைம் பத்தாமல் போச்சு. அந்த இடத்துல தரை வந்து லேசாக ஈரமாக இருக்கிற மாதிரி.
அப்படியே வரும் இல்லையா? அலை அவ்வளோ தூரத்துக்கு வந்து இருந்துச்சுன்னா அந்த இடம்லாம் ஈரமாக இருக்கும் இல்லையா? அப்படி ஈரத்தை அப்படி காட்டிடுறோம். அப்போ இன்னும் அந்த இதில் கடற்கரையில் இப்படி புல்லெல்லாம் இருக்குமா அப்படின்னா, நீங்கள் போய் இந்த மெட்ராஸில் இருந்தீங்கன்னா அந்த பீச் பேர் என்னையா, அந்த புலிக்குகையெல்லாம் இருக்கும் தெரியுமா? மகாபலிபுரம் ரோடு போகிற வழியில் அந்த புலிக்குகையை ஒட்டி பீச் வந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா த அலை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்து செடிகள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கும். அதாவது கொடி மாதிரி இருந்து பூக்கக்கூடிய செடிகள் பூத்துக்கிட்டு இருக்கும் உள்ள. இப்போ என்னத்துக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கலாம் இல்லை சார், விட்டுற வேண்டியதானே. இதை ஏன் பிடிச்சின்னா டிஸ்டன்ஸ் காட்டுறதுக்காக. இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது, சரியா? இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. அது தூரத்தில் இருக்குன்னா அது சிறுசாகுது, லைட் ஆகுது. அது நமக்கு தெரியும்ல, சிறுசாகும் லைட் ஆகும் அப்படின்றது. இங்கே டீட்டெயில் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறப்ப ஜாஸ்தி இருக்கும், தூரத்தில் போக போக குறையும் அப்படின்றது தெரியும்ல. அப்போ அதை வச்சு நம்ம அங்கே அது தூரத்தில் இருக்குது, இது கிட்டக்க இருக்குது அப்படின்னு காட்டலாமா? அப்படின்னு காட்ட முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு போட் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு 30 அடி உயரம் இருக்குன்னு வச்சுக்கிறோமா? இப்போ இங்கேருந்து இது வந்து ஒரு 30 அடி உயரம் அப்படின்னா இது வந்து 15 அடி உயரம். அதில் 1/3னா இவ்வளோ பெருசு இருப்பாங்களா? ஆளுக்கு வந்து இவ்வளோ பெருசு இருப்பாங்களா? அப்போ போட் எவ்வளோ பெருசு இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ப்ரெஷ்ஷை கழுவி கழுவி வெளியில் வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். அது சமயத்தில் மறந்து போயிடுது. பான்ஸ் ஏன்னா காலியாக போச்சு. அந்த அந்த இடத்துல வச்சுருக்க ரெட்டு ஜாஸ்தி தான், ஜாஸ்தியாக தான் ரெட்டு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ ரெட்டு வைக்கலை அப்படின்னா கண்ட்ரோல் இருக்காது. அடுத்த கலர் நம்ம எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் தேர்ஸ்டி ப்ரஷ் வச்சு எடுத்துடலாம்ல, தெரியும்ல நமக்கு தேர்ஸ்டி ப்ரஷ் வச்சு எடுக்கிறது. தேர்ஸ்டி ப்ரஷ் வச்சு எடுத்துடலாம். இதில் ரெட் இருக்குது, இதில் ப்ரௌன் இருக்கா? ஆமாம். அப்படின்ட்டு இப்போ அதுவும் டார்க்காக தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் தேர்ஸ்டி ப்ரஷ் வச்சு கலர் எடுத்துருவோமா? சிட்டு அப்படி ஷேடோவில் அப்படி ஷேடோவில் ஷேடோவை தான் அப்புறம் நம்ம செய்வோம். இது ரெட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ போட்டு வந்து வரைய போகிறேன். இது இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா போட்டு எவ்வளோ பெருசு இருக்கும்? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு 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 5 மினிட்ஸ் நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸோட இது தான், இல்லை எடுக்க முடியாது. ஓகே சார்.
எடுத்துக்கலாம் ஓகே இல்லைங்களா? ஓகே சார். சார். ஓகே சார். சார் ஓகே. ஷேடோ எப்படி விழுன்றதை அப்புறம் பார்ப்போம். இப்போ அதை வச்சுட்டு கொஞ்சம் வார்மாக ஒரு பேர்ன் சேனா வைப்போம். அந்த இடத்துல அவ்வளோ பிரைட்டாக வருமா, அசிங்கமாக இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அதுதான் ஹைலைட்டு நமக்கு. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தெரியுது நமக்கு. சரியா? அப்போ அந்த இடத்த வந்து கொஞ்சம் இதாகவே கிளியராக காட்டுறது நல்லது தான். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு லைட்டு ஜாஸ்தி இருக்கும். சரியா? அதை அப்படி விட்டுருவோம். விட்டுட்டு அந்த தரையை ஒட்டி லேசாக தண்ணி உள்ளே வந்த மாதிரி லேசாக ஒரு ப்ளூயிஷ் அந்த ஒயிட்டு வந்து விடுவோம் இல்லையா? ஏன்னா தரையை ஒட்டி தண்ணியை ஒட்டி சாலிடாக ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒயிட் தெரியும். அதை காட்டினோன்னா அப்போ அங்கே தண்ணி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிடுறோம். செஞ்சுட்டு எக்ஸஸ் கலர் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸஸ் கலரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். காயிறப்ப இன்னும் கொஞ்சம் லைட்டாகும். சரியா? அதனால் பயப்பட வேண்டாம். நம்ம ஷேடோ ஒன்று விழும். ஷேடோ விழுகிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ மேலே ஒரு ஆள் வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி வச்சுருவோமா? மேலே இருக்க ஆள் வந்து ஒரு ப்ளூ ஷர்ட் போட விட்டுருவோமா? அந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அநேகமாக அவங்க வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேஷ்டி கட்டிக்கிட்டு இருந்தாலும் நல்லா மடித்து தார்பாச்சி போட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் அதெல்லாம் தெரியாது. அந்த ஆளுக்கு வந்து இந்த ஆள் என்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி வச்சுக்கிறோம். அப்போ இங்கே கொஞ்சம் டார்க் வைப்போம். அவ்வளோ டார்க், அவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயில் காட்டணும். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஏரியாஸை காட்டுறதுல தப்பிதான் இல்லை. அதாவது ரூல்ஸை வந்து நம்ம பெண்ட் பண்ண முடியும். நம்ம தானே ரூல்ஸ் போட்டோம். அப்போ பெண்ட் பண்ண முடியும் நம்ம. ஆனால் சென்சிபிளாக இருக்கணும், அவ்வளோதான். என்னது டீட்டெயிலிங் இன்க்ரீஸ் பண்ணுறோம். என்னது அங்கே போட போகிறோம் தெரியாது, பார்ப்போம். மீதி இடம்லாம் முடிச்சாச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் மீதி இடம்லாம் முடிச்சாச்சு. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ டீட்டெயிலுக்குள்ளே உள்ளே போனேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடும். இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் போல் வலை இருக்கிற மாதிரி போடுவோமா? ஒரு ப்ளூ கலரில் வலை போடுவோமா? இல்லாட்டி பிங்க் கலரில் ஒரு வலை போடுவோம். இந்த இடத்துல என்னமோ வலை மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. இங்கே டார்க் இல்லையா?
ஒரு தலையில் வந்து ஒரு பிங்க் முண்டாஸ் கட்டிகிட்டு இருக்காரு. அங்கே அந்த பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறோம். அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அதை டீட்டெயிலில் பார்க்குறவங்களுக்கு அந்த இடம் தெரியும். சரியா? இப்போ இந்த போட்டோடைய நிழல் வந்து நமக்கு விழும் இல்லையா, கீழே விழும். கொஞ்சம் ப்ளூயிஷ் டோனை கொடுத்தோன்னா அது போட்டோடைய நிழல் அப்படின்றது விளங்க ஆரம்பிக்கும் நமக்கு. அப்போ இந்த நிழலும் அந்த நிழலும் கிட்டத்தட்ட போட்டோடைய நிழல் விழுது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, டீட்டெயிலிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை சொல்லும். அந்த கையை தூக்கிட்டு இருந்தது வந்து எதுக்காகனா இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக. இப்போ வந்து 2 கொடி போட்டு விட்ருவோமா, இப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கணும் காற்று. இதெல்லாம் என்னமோ கலரை வச்சு தேய்ச்சி அப்படியே விட்ட மாதிரி இல்லை, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம். இப்போ என் கையெழுத்தை வந்து நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என் கையெழுத்தை போடுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளவு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு எப்படி அது ஈஸியாக இருக்குது அப்படின்னா 1000 தடவை நான் போட்டு பார்த்துட்டேன். அதை மாதிரி இது 1000 தடவை போட்டு பார்த்ததுனால வரக்கூடிய எஃபெக்டை தவிர ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. போகுதா க்ளவுடு டிஸ்டன்ஸுக்கு? க்ளவுடோடைய கீழ்ப்பாகன்றது தெரியுதா? அது அப்படி டார்க்காக வந்துருச்சுன்னா அதை என்ன செய்யணுன்றது இம்மிடியேட்டாக தெரியணும். பதறி அடித்து நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டோம்னா போச்சு. சரி, அதோட நிறுத்திக்கிறோமா? சரியா? இப்போ வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் மாத்திரம் போட்டு விட்றேன். வேற எதுவும் ஆட் பண்ணணும்னு தோணுதா? சுபத்ரா மேம் போதும் இல்லையா? போதும் சார், டைம் ஆகுது சார். ஆமா ஆமா ஆமா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு சார். ஓ எஸ் 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 ஆமா. ஹோப் யூஸ்ஃபுல்லாக தான் செஞ்சோன்னு யோசிக்கிறேன் நான். இல்லை, அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற நேரத்தில் அவங்க டைம் எடுத்து யூஸ்லெஸ்ஸாக செஞ்சு வச்சோன்னா நல்லா இருக்காது இல்லையா? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பிக்சர் நல்லா வந்திருக்கு சார். நல்லா சரியாக வந்துருச்சு. யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்கு. தேங்க்யூ மேம். சரியா, நான் மட்டும் ஒரு கையெழுத்தை போட்டு முடிச்சிடவா? வேற எதுவும் கேள்விகள் கேட்கணுன்னா குயிக்காக கேளுங்க. யாராவது என்ன அம்மாச்சும் கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கா?
இல்லை, யாருக்குமே கேள்விகளே இல்லையா? கேள்விகள் இல்ல சார். இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா புரிஞ்சுது சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆ, என்னன்னா எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரியுது. 1 or 2 டேஸில் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நான் வந்து இன்றைக்கி நான் கொடுத்தேன் அப்படின்னா நாளைக்கு சௌந்தர்யா மேம் வந்து அப்லோட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. சுபத்ரா மேம், சொல்லுங்க சார். எல்லாருமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தானா இங்கே இல்ல இருக்கவங்க? சார், 3 பேர் இருக்காங்க சார். மேம், நான் உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் அனுப்பி விட்டேன்னா உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா நீங்கள்? கண்டிப்பா சார். நான் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன்னு. தேங்க்யூ சார். தேங்க்யூ இன்னைக்கு சார். தேதி, இன்னைக்கு டேட் வந்து 17th இல்லையா? ஆ ஏன்னா அந்த டேட் போடுறது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பேன். ஏன்னா எதுக்கு எப்போ செஞ்சோன்றது நமக்கு தெரியணும். அந்த 25/12க்கு அப்புறம் செஞ்சதுக்கும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் 25/12 செஞ்சதுக்கும் இப்போ செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் டேட்டை போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் லேசாக கலர்ஃபுல்லாக கொண்டாடணும் அப்படின்னா இங்கே பூ மாதிரி எல்லாம் கொண்டாடலாம். அதெல்லாம் வந்து அப்புறம் பாருங்கள் நீங்கள். நான் லேசாக அதெல்லாம் போட்டுட்டு விட்டுறேன். நான் இதெல்லாம் ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. சார் ஒரு சின்ன டவுட் சார். கேளுங்கம்மா. சார் பெயிண்டிங் பண்றப்போ மாஸ்கிங் டேப் பார்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணலாமா சார்? கட்டாமல் யூஸ் பண்ணலாமா? மாஸ்கிங் டேப் வந்து கட்டாமல் யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வெட்டான் வெட்டுக்கு நான் வச்சேன் இல்லையா, அப்போ பேப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, வெட்டான உடனே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அந்த மாஸ்கிங் டேப்பில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் அப்படியே மடிப்பாக வந்துடும். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பின்பக்கத்தில் ஒட்டியிருக்கேன், தெரியுதா? இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். அதை மாதிரி நான் வந்து ஒரு இதில் வந்து ஆக்சுவலாக 4 தான் ஒட்டியிருக்கேன். சமயத்தில் நான் என்ன செய்வேன்னா 1 2 3 4 5, அதாவது 1 2 3 4 5, இங்கே வந்து 3 ஒட்டுவேன். 1 2 3, இங்கே 3 இல்லாட்டி 4. டைட்டாக போட்டு ஒட்டாமல் அது எக்ஸ்பேண்ட் ஆனாலும் நான் லேசாக அதை சப்போஸ் நல்ல மேடு ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு அப்படியே ஒட்டிக்கிடுவேன். அப்போ ஃப்ளாட்டாகவே பேப்பர் இருக்கும். அதனால மாஸ்கிங் டேப் போட்டுறது அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஐடியா கிடையாது. ஆனால் என்ன செய்யலாம்னா கம் டேப்புன்னு ஒன்று இருக்குமா, ப்ரௌன் கலரில் ஒரு கம் டேப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது சில ஸ்டேஷனரி ஷாப்ஸில் போட்டால் கிடைக்கும். பேப்பரை தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் கொஞ்சம் ஒரு 2 minutes 3 minutes தண்ணியில் போட்டுட்டு ஒரு டவலை விரித்து அது மேலே அந்த பேப்பரை அப்படியே வச்சுன்னா பேப்பர் பிஞ்சிடும். அப்படியே வச்சு மேலே இன்னொரு டவல் போட்டு அந்த வாட்டரை ஃபுல்லாக எடுத்துட்டு, இன்னும் பேப்பர் வெட்டாக இருக்கும், ஒரு போர்டில் வச்சு அந்த கம் டேப்பை ஒட்டி விட்டுட்டோம்னா, ஒரு 1 day காய விட்டுறோம்னா பேப்பர் வந்து டைட் ஆகிடும். பெயிண்டிங்கை முடித்ததுக்கப்புறம் அந்த கம் டேப்பை அப்படியே எடுத்தோம் அப்படின்னு, அந்த கம் டேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பெயிண்டிங் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதை இப்போ நான் என்ன செய்வேன்னா A3 நோட் புக்கு உள்ளே வச்சு மேலே வந்து ஒரு 4 நோட் புக்கை வச்சு வெயிட் வச்சுருவேன். கம்ப்ளீட்டாக காஞ்சதை ஒரு 1 hour கழிச்சு எடுத்து வெயிட் வச்சுருவேன். வெயிட் வச்சுட்டேன்னா ஃப்ளாட் ஆகிடும். சரியா? எதுவும் இன்கேஸ் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேடத்திட்ட சொல்லி, இல்லாட்டி சௌந்தர்யா மேடத்திட்ட சொல்லி எனக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, வாய்ஸ் மெயில் அனுப்புனீங்கன்னா அவங்க எனக்கு அனுப்பிடுவாங்க. நான் வாய்ஸ் மெயிலே உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். சரியா? ஓகே தென். தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.